நம பார்வதிபதே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத் திரளை போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிகமேவும் கலியார வரும் யானை கடல் நாளும் மறவாமல் அழியாலும் மலர்தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. ஒளியர்கோன் வெப்போலித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஒளிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. மெய்யன்பர்களே, இன்றைய தினம் சாக்கிய நாயர் புராணத்தை பற்றி சிந்திப்பதற்காக திருவருளும் குருவருளும் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றது. இப்போது சாக்கிய நாயர் புராணத்தை நாம் தொகை நூல், வகை நூல், விரிநூல் என்ற மூன்றின் வழியாக நாம் சிந்திக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு சாக்கிய நாயர் திருவடிகளை வணங்கிக் கொண்டு இன்றைய சாக்கிய நாயனர் புராணத்தின் சிந்தனையை நாம் தொடங்கி தொடருவோமாக. வார்கொண்ட வனமுலையால் உமைபங்கன் கடலே மறவாது கல்லெறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் என்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த திருத்தொண்ட தொகை. இந்த திருத்தொண்ட தொகையில பெருமான் எப்படி காட்சி கொடுக்கின்றான் அப்படின்னா, உமையூர் பங்கனாக காட்சி கொடுக்கின்றான். ஏன்னா அவருக்கு அருளி செய்ய போகின்றார். எனவே அந்த உமைபங்கன் கலலை அவர் என்ன செஞ்சாரு? செஞ்சது ரொம்ப சிம்பிளான செயல் தான், பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். மறவாது கல்லெறிந்த சாக்கியர்க்கும் அடியேன். பெருமானோட கல்லை போட்டாரு. அதுக்காக பெருமான் பல அடியார் கூட்டத்துல அந்த தன்மையை கொடுத்துட்டார். அப்பேற்பட்ட சாக்கிய நாயனருக்கு அடியேன் என்று நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லியிருக்கின்றார்கள். அப்புறம் வகை நூல் நம்முடைய திருத்தொண்டர் திரு அந்தாதி நம்ம நம்பியாண்டார் நம்பி அருளி செய்து, தகட நாட என் சாக்கி என் மாக்கள் தடவரையின் மகள் தனம் தாக்க குலைந்த தின் தோழர்வன் கம்பர் செம்பொன் திகழ்தரு மேனியில் செங்கல் எரிந்து சிவபுரத்து புகழ்தர பொக்கவன் ஊர் சங்கமங்கை புவனியிலே. இந்த புவனியில சங்கமங்கைன்னு ஊர் இருக்கு. அந்த சங்கமங்கையில ஊர்ல யார் இருந்தார்? தகடன ஆடையன். அந்த ஆடை எப்படி இருக்குன்னா ஒரு தகடு மாதிரி இருக்குதான். ஏன்னா அந்த சாக்கியர்கள் மருதம் பட்டை தோய்த்த அந்த ஆடையை அணிவார்கள். அந்த ஆடை எப்படி இருக்கும்? நம்ம அயன் பண்ண அப்படி ஆடை கெட்டியாய் கத்தி போல தவளாத நிற்கின்றதோ தகடு போல நிற்கின்றான். ஆனா தகடன ஆடையன் சாக்கியன். அவர் என்ன பண்ணாரு? மாக்கல் தடவரையின். மாக்கல்னா பெரிய கல். இந்த பெருங்கல் என்பது இங்கே இமயமலை குறிக்கும். அந்த மாக்கடல் தடவரையின் மகள் தனம் தாக்க. அந்த இமயமலையின் மகள் யார்? நம்முடைய உமாதேவி. அவர்கள் என்ன செய்தார்கள்? இங்க என்ன நம்ம ஏகம்பர் குறிக்கிறார். வன்கம்பர் செம்பொன்னுட்டு. அந்த கம்பர் என்கின்ற அந்த காஞ்சியில என்ன நடந்தது அப்படிப்ப இந்த கம்பையாறு வரும்போது அம்பாள் என்ன செய்கின்றார்னா பெருமானை தழுவுகின்றார். எனவே அவர் பெருமான் அதற்கு குலைகின்றார். மகள் தனம் தாக்க. அம்பாள் அவங்களை கட்டி பிடிக்கிறாங்க. அப்ப அம்பாளின் மார்பகம் அவரை தாக்குகின்றது. அதனால பெருமான் குலைந்து விடுகின்றார். ஆனா அவருடைய தோல் எப்படி இருக்கு? அது தென் தோளாக இருக்கின்றது. அப்பேற்பட்ட வலியான ஏகம்பர் இருக்கின்ற அந்த செம்பொன் காஞ்சியில திகழ்தரு மேனியில் செங்கல் எறிந்து. இவர் பண்ணது என்ன? பெருமானுடைய திருமேனியில ஒரு கல் எறிந்தார். அந்த கல் எறிந்ததற்கு பரிசாக பெருமான் என்ன கொடுத்தார்னா சிவபுரத்தையே கொடுத்தார். அந்த மாதிரி சிவபுரத்தை பெற்ற அந்த புகழ்தர புக்கவன் ஊர் சங்கமங்கை புவனியிலே. புவனினா பூமி. புவனியில் போய் பிரவாமையினாலும் புவனியில் சேவடி தீண்டினான் காண்க நம்ம பார்த்துக்கோம். புவனி என்பது இந்த உலகத்தை குறிக்கும். அடுத்து திருத்தொண்டர் புராணசாரம். இது உமாபதேசம் அருளி செய்தது. சங்கமங்கை வரும் வேளாண் தலைவர் காஞ்சி சாக்கியரோடு. அவர் பிறந்தது சங்கமங்கை. ஒரு குலம் வேளாண் குலம். அதுக்கு தலைவராக இருக்கின்றார். அவர் என்ன செய்றார்? காஞ்சிக்கு போறாரு. காஞ்சியில போய் அந்த புத்தர்களோடு சேர்ந்து சாக்கியராகின்றார். சாக்கியரோடு இணைந்தவர் தம் தவறும் ஆகா நம்ம புத்த சமயத்துல என்ன தவறுன்னு அவர் தெரிஞ்சு போச்சு. அந்த வினை கொள்கையில என்ன தவறு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன செய்ற? சைவ துங்கமணி பொருளும் உயர்ந்த பொருளாகி அந்த சைவத்தை உணர்ந்து தந்தம் வேடம் துறவாதே. எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. அதுக்காக நான் என்ன பண்ணுவோம்? என்னுடைய ஆடைய உடையை நான் மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. என் உள்ள மாறி போச்சு.
உடைய மாத்தி என்ன பயம்? ஏன்னா வந்து வேடத்தை வந்து நான் மாற்றவில்லை. வேடம் துறவாதே சிவலிங்க தொழுவோர் என்னத்த பண்ணாரு? பெருமானுடைய சிவலிங்கம் தான் உண்மையான திருமேனி. அது வந்து நமக்கு அருள் தரக்கூடிய திருமேனி. சதாசிவமும் அந்த மனோன்மணி தாயார் தான் நமக்கு அருள் செய்கின்றார்கள் என்று அறிந்து சிவலிங்கத்தை தொழுவோர் கண்டோர் அவர் அங்கல் மலர் திருமேனி அழுந்த சாத்தி என்ன செய்கின்றார்? அவருக்கு வந்து பூ போட தெரியல. பக்கத்துல வந்து கல்லு தான் கிடைக்குது. நம்ம என்ன செய்ய நினைச்சதை உடனே செஞ்சோன்னுட்டு அதை வந்து அந்த கல் அந்த அழகிய கல்லை வந்து மலராக திருமேனியில் அவர் சாத்துகின்றார். அப்ப என்ன பண்ணார்? அமரு நாள் மறந்து ஒரு நாள். டெய்லி இது ஒரு நியதியா அவர் செஞ்சுக்கிட்டு வராரு. அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ஒரு நாள் வந்து அவர் மறந்து விடுகின்றார். அப்போது அருந்தாது ஓடி அப்போது அவர் சாப்பாடு சாப்பிட்றது கையை நினைச்சு சாப்பாட்டை கையை வச்சுறாரு. அப்போது சாப்பாட்டை அருந்தாது ஓடி செங்கல் எரிந்திடும் அளவில் ஐயோ புள்ள வந்து சாப்பிடாம வந்துருச்சுன்ட்டு ஒரு கல்லை எறியும் போது மகிழ்ந்தநாதன் பெருமான் வந்து மகிழ்ந்து விடுகின்றார். அவர் திருவருளால் பெருமானுடைய திருவருளால் அவர் அமர் உலகம் சேர்ந்துள்ளாரே என்பது நம்முடைய திருத்தொண்டர் புராணசாரம் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது விரி நூலாகிய பெரிய புராணம் என்கின்ற இந்த திருத்தொண்டர் புராணத்தில் சேக்கிழார் பெருமான் இவரது வரலாற்றை எப்படி சொல்லியிருக்கின்றார் என்ற கருத்தை வந்து நாம் நேரம் கருதி சுருக்கமாக வந்து பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம் சாக்கிய நாயனார் புராணம் பாடலின் 1. அருசமய தலைவராய் நின்றவர்க்கு அன்பராய் மறுசமய சாக்கியதம் வடிவினால் வரும் தொண்டர் உறுதிவர சிவலிங்கம் கண்டு வந்து கல்லெறிந்து மறுவில் சரண் பெற்றதிடம் அறிந்தபடி வலுத்துவாம். பெருமான் மேல கல்லை போட்டு அவர் என்ன பெருமானுடைய திருவடியை பெற்று விட்டார். அதான் எனக்கு தெரிஞ்சபடி நான் சொல்றேன்ட்டு நம்முடைய சேக்கிலாட வந்து தன்னை தாழ்த்தி கொண்டு அவளை பணிவோடு சொல்கின்றார். அருசமய தலைவராய் இந்த அப்ப என்னது 6 வகையான சமயங்கள் வந்து இருந்தது. அந்த சமயங்களை வந்து எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா 4ஆ பிரிப்பாங்க. ஒன்று வந்து அகம் அகப்புறம், 2வது வந்து புறம் புறப்புறம் என்று அந்த ஒவ்வொரு சமயத்திலையும் 6 இருக்கு. அப்படின்னா 6 × 4 வந்து 24 சமயங்கள் வந்து இருக்கின்றன. அந்த 24 சமயத்துக்கும் நம்ம என்ன சைவ சமயத்துக்கு மட்டும்தான் வந்து சிவபெருமான் தலைவர் நினைக்கிறோம். ஆனா எல்லா மதத்துக்கும் பெருமான் தான் தலைவர் என்பதை நம்முடைய சேக்கிலார் அறுதியிட்டு உறுதியாக கூறுகின்றார். அருசமய தலைவராய் நின்றவர் வந்து நம்முடைய சிவபெருமான். 6 வகைப்பட்ட சமயங்களுக்கும் தலைவராகி அந்த சிவபெருமான் என்ன செய்யறார்? அன்பராகி அந்த பெருமானுக்கு அன்பரானவர் யாரு? நம்முடைய சாக்கியர். அவரு எந்த சமயத்தை சேர்ந்தவர்? அது மறுசமய சாக்கியர். அது வந்து பெருமானை மறைக்கின்ற அந்த இறைவனை வந்து மறுக்கின்ற அந்த இறை நெறி ஆகம நெறி வேத நெறியில் அதிலிருந்து மாறுபட்ட அப்பேற்பட்ட அந்த சாக்கிய மதத்தை சேர்ந்த நம்முடைய சாக்கிய நாயனார் அவர் வடிவினால் வரும் தொண்டர். தன்னுடைய வடிவத்தை வந்து அவர் மாற்றிக்கொள்ளவில்லை. அந்த புத்த வேடத்தை சாக்கிய வேடத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. அவர் பெருமானுக்கு தொண்டர் ஆகிவிட்டார். அவர் உறுதி வர இந்த சைவ சமயமும் சிவபெருமான் தான் நமக்கு உறுதி பயக்கும். மற்ற சமயங்கள்லாம் நமக்கு இறுதிதான் பயக்கும். ஆணவமலத்தை சொல்லும் போது அது ஒருபொழுதும் நமக்கு உயிருக்கு உறுதி செய்யாது, உயிருக்கு இறுதியை தான் கொடுக்கும் என்று சாத்திரத்துல சொல்லுவாங்க. அது உறுதி வர இந்த சைவ சமயம் தான் வந்து நமக்கு மெய் சமயம். மற்ற சமயங்கள்லாம் வந்து பொய்ச்சமயம், பொய்ப்பொருளை பற்றி கூறக்கூடியது. சிவபெருமான் ஒருவன் தான் நமக்கு தலைவன், மற்ற தெய்வங்கள்லாம் வந்து பிறந்து இறக்கக்கூடியது என்று அவருக்கு உறுதி வந்து விட்டது. இந்த வழிபடுவதற்காக அவர் என்ன செய்யுதுன்னா சிவலிங்க திருமேனி அந்த அருவுருவ திருமேனியை அவர் கண்டு வந்து பெருமானை வந்து கண்டு தரிசித்து வந்து என்ன கல் எறிந்து மறுவில் சரண் பெற்றதரம். மறுனா வந்து குற்றத்தை வந்து குறிக்கும். அந்த குற்றத்தை இல்லாமல் செய்யக்கூடியது அந்த சரணம். பெருமானின் திருவடி சரணம் இருக்கின்றதே, அந்த பாத பங்கயம் இருக்கின்றதே, அந்த திருவடி மலர்கள் வந்து அதை பெற்றதிடம் அறிந்தபடி வலுத்துவாம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்றேன் அப்படின்னு சேக்கிலார் வந்து அவ்வளவு பணிவோடு சொல்லுகின்றார்கள். அருசமய தலைவர் என்று சொல்கின்றார்கள். அருசமய தலைவர் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் என்று அது 4 வகையாக பிரித்து ஒவ்வொன்றிலும் 6 இருக்கின்றது. முதல்ல புறப்புறம்னா என்ற புறப்புறத்துலன்னா அவங்க வந்து வேதத்தை வந்து ஏத்துக்க மாட்டாங்க, ஆகமத்தை வந்து ஏத்துக்க மாட்டாங்க, கடவுளே ஏத்துக்க மாட்டாங்க. கடவுள் கொள்கையே வந்து கிடையாது. அதுதான் புறப்புறம். ஆகமம் கிடையாது, வேதம் கிடையாது, கடவுளும் கிடையாது அப்படின்னு அந்த சமயம் இருக்கின்றது. அதுல வந்து 6 இருக்கு. அது என்ன அப்படின்னா வந்து அதை ஃபர்ஸ்ட் வந்து உலகாயதம் என்கின்ற நாஸ்திகம். கடவுளே கிடையாதுயா, ஆன்மாவும் கிடையாதுயா, இருக்கிறது இந்த உடம்பு தான், இருக்கிறது இந்த உலகம் தான்.
இந்த உலகத்துல என்ன பண்ணு, உன் உடலை வச்சுட்டு உன்னால எந்த அளவுக்கு இன்பத்தை அனுபவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீ இன்பத்தை அனுபவித்துக்கொள் என்பது அந்த உலகாயதம். அப்புறம் 4 வகை பௌத்தம். பௌத்தத்துல வந்து 4 வகைகள் இருக்கின்றது. அந்த 4 வகை பௌத்தம். அப்புறம் 4 1 5 ஆச்சு. இப்ப 6வது வந்து சமணம். ஏன்னா அது 6 வகைப்படும். இது வந்து புறப்புற சமயம். அப்புறம் புறச்சமயம்னா என்ன? புறச்சமயம் வந்து என்னன்னா, அது வேதத்தை வந்து ஏத்துக்கும். ஆகமத்தை வந்து முழுசா ஏத்துக்காது. முழுசா மறுக்கும். இல்ல கொஞ்சம் பகுதி வந்து ஏத்துக்கும். அதுல என்னென்ன அப்படின்னா வந்து 1 வந்து தர்க்கம், 2வது வந்து மீமாம்சை, 3வது வந்து ஏகான்மவாதம், 4வது சாங்கியம், 5 வந்து யோக மதம், 6 வந்து பாஞ்சராத்திரம். பாஞ்சராத்திரம் என்பது நம்முடைய விஷ்ணுவை திருமாலை வந்து வழிபடக்கூடியது. சரிங்களா? இது அருகைப்படும். அடுத்து அகப்புறம். இந்த அகப்புறம் என்பது அவர்கள் சைவத்தை வந்து வேதத்தை ஏத்துக்குவாங்க, ஆகமத்தையும் ஏத்துக்குவாங்க. ஆனா நம்ம ஆகமத்துல சில பகுதிகளை வந்து ஏற்றுக்குவாங்க, சில பகுதிகளை ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த ஆகமத்துக்கு புறம்பான கருத்துக்களையும் அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்வார்கள். அது வந்து அகப்புறம் என்று சொல்லப்படும். அதுல வந்து முக்கியமானது 1 பாசுபதம், 2வது மாவிரதம், 3வது காபாலம், 4 வந்து வாமம், 5 வந்து வைரவம் அல்லது பைரவம், 6 வந்து ஐக்கியவாத சைவம் என்று சொல்லக்கூடிய வீர சைவம். பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கியவாத சைவம் இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் சைவங்கிற பேர் கொடுத்துருக்காரு. மற்றதுக்கு பாசுபதம், மாவிரதம், காபாலம், வாமம், பைரவம்னு கொடுத்து ஐக்கியவாத சைவங்கிறது அது அகச்சமயத்துக்கு நெருக்கமா வந்துருச்சு. நெருக்கமா வந்தாலும் என்ன செய்கிறார்கள், அது பெருமானும் அந்த ஆன்மாவும் ஒன்னாயிடும், ஐக்கியமாயிடுங்கிற கருத்தை சொன்னதுனால அதை வந்து அகப்புறத்துல வந்து வச்சுட்டாங்க. அடுத்து 4வது வந்து அகச்சமயம். அகச்சமயம் வந்து வேதத்தையும் ஏத்துக்கும், ஆகமனையும் ஏத்துக்கும், சிவபெருமான தலைவர்னு ஏத்துக்கும். ஆனா முத்தி நிலையில வந்து வேறுபாடு சொல்லுவாங்க. பெருமான் திருவடி அடைகிறப்ப அந்த முத்தி நிலையில் வேறுபாடு இருக்குங்கிறத அது வந்து பாடானவாத சைவம். பாடானவாத சைவம்னா முத்தி நிலையில இந்த ஆன்மா வந்து கல்லு போல கிடக்கும். பெருமான் திருவடியில வந்து எந்த அனுபவமும் இல்லாமல் கல்லு போல கிடக்கும். அங்கிறது பாடானவாத சைவம். அப்புறம் பேதவாத சைவம். அந்த மாதிரி இருந்தாலும் ஆன்மா வேற, இந்த ஈஸ்வரன் வேற, இந்த பேதவாதம் சொல்லுவாங்க. அடுத்து 3வது வந்து சிவ சமவாத சைவம். இல்ல இந்த ஆன்மா வந்து சிவனுக்கு சமமாக ஆகிவிடும், ஐந்தொழில் புரியும் என்பது சிவ சமவாத சைவம். இப்ப சிவ சங்கராந்த சைவம் அப்படின்னா நம்முடைய பொறிகள் எல்லாம் வந்து சிவகரணங்களாக மாறிவிடும், பதிக்கரணங்களாக மாறிவிடும் என்ற கருத்தை வந்து சிவ சங்கராந்தவாத சைவம் சொல்லுவோம். அப்புறம் ஈஸ்வர அவிகாரவாத செய்வோம். அப்போதும் ஈஸ்வரனாகிய இந்த பெருமான் வந்து அவன் வந்து விகாரப்பட மாட்டான். நம்ம சிவாத்வித செய்வோம் என்கிற அந்த செய்வோம். இது வந்து 6 வகை இருக்கும். இதை பற்றி இன்னும் விளக்கமா பேசலாம். பேசினோம்னா நம்ம நாயனார் படத்துக்கு வந்து போக முடியாது என்று சொல்லிவிட்டு, எனவே இந்த அறுசமய தலைவத்தையும் படிச்சது யாருன்னா பெருமான் தான் படைச்சாரு. ஏன் இந்த மாதிரி படைக்கணும்? ஒரே ஒரு சமயம் சித்தாந்த சைவத்தை மட்டும் படிச்சுட்டு போயிருக்கலாமே, இந்த மாதிரி சமய சண்டைலாம் வராம இருக்குமே அப்படின்னா, இந்த உயிர்கள் வந்து பல, அந்த உயிர்கள் வந்து எண்ணிக்கை வந்து கோடானு கோடி. எனவே அது ஒன்று ஒரு நிலையில இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று வந்து பிடிக்கும். எனவே அது டேஸ்ட் வந்து வித்தியாசப்படும். எனவே உயிர்களுடைய அந்த சுவைக்கு ஏற்ப அது மனதிற்கு பிடித்த அந்த சமயங்களும் வந்து பல வகைப்பட்டதாக இருக்கும். உயிர் வந்து பக்குவ நிலையில, இந்த சோபான முறையில படிமுறையில தான் அது முன்னேற முடியும். ஏன்னா என்ன சொல்ற, படிப்படியா முன்னேறுங்கிறதாக பல சமயங்களை வந்து பெருமான் தான் அந்தந்த மத தலைவர்கள் மூலமாக படைத்திருக்கின்றார். இந்த அந்தந்த உயிர் பக்குவ நிலைக்கு ஏற்ப எனவே இந்த சமயத்தை வந்து பெருமான் தோற்றுவித்தார். ஆனா எல்லா சமயத்துக்கும் தலைவன் யாருன்னா அந்த தலைவன் வந்து நம்முடைய சிவன் மட்டுமே என்று சொல்வார்கள். இந்த திருமலையிலிருந்து நமக்கு வந்து நிறைய மேற்கோள்கள் வந்து காண்கிறார். என்ன சொன்னா, ஒத்தாறு சமயங்களுக்கு ஒரு தலைவன். அந்த 6 சமயத்துக்கும் ஒரு தலைவன், ஒப்பற்ற தலைவனாக இருப்பது நம்முடைய சிவபெருமான் தான். 6 சமயத்தவர் அவரவை தேர்த்தும் தகையன. அந்த அவங்களை தேற்றி கொண்டு வர்றது நம்முடைய சிவபெருமான் தான். அப்படி 6 வகை சமயத்தோருக்கும் அவ்வொரு பொருளாய் ஒவ்வொரு சமயத்துல யார் வந்து கடவுள் வழிபடாங்களோ அவங்களுக்கு அந்த நிலையில பெருமான் வந்து அருள் புரிகின்றார். யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி மாதொரு பாகனார் தான் வருவார். நீங்க எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் சரி, அந்த தெய்வங்கள் மூலமாக சிவபெருமான் தான் மாதொரு பாகனாக வந்து அருள் புரிவார் இதுதான் சொல்வார்கள். அதே மாதிரி நம்முடைய மாநிலம் இருமுச்சமயத்து உறுப்பை திறினை நீர் நசை தரவரும் நெடுங்கண் மானினம். நெடுங்கண் மானினங்கிறது இந்த ஆன்மாக்களை குறிக்கும். ஆன்மாக்கள் வந்து தாகமுடைய அந்த மான் போல தாகமுடைய ஆன்மாக்கள், ஆன்மீக தாகம் இருக்கின்றது. அது என்ன செய்யுது, அப்பர் கூட என்ன பண்ணாரு, இந்த சமனுடைய கொள்கையால ஈர்க்கப்பட்டு அங்க போயிட்டார். அந்த வந்து பார்த்துருக்கோம். எனவே
அதை சொல்கின்றார்கள். அது அறுவகை சமயம்னுட்டு. நம்முடைய சுந்தரர் பெருமான் தான் எந்த சமயத்தையும் வந்து அவர் வந்து தாழ்த்தவில்லை. நம்முடைய மாணிக்கவாசகர் கூட என்ன சொன்னார்னா, அது உலகாயதம் என்னும் ஒன்திரள் பாம்பின் கலாபேதத்த கடுவிடம் எய்தியும். இந்த உலகாயுதம் அது பாம்பு போல கடிச்சுன்னா விஷம் வந்து ஏறி போயிடுது அப்படி சொல்றாரு. நம்முடைய அயலவர் கூடி ஆத்தம்மானார் அயலவர் கூடி நாத்தலும் பேர நாத்திகம் பேசினார். நிறைய பேர் நாத்திகம் வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு அந்த கருத்தை சொல்லிருக்காரு. ஆனா நம்ம சுந்தரர் என்ன சொன்னா, அறிவினான் மிக்க அறுவகை சமயம். இந்த அறுவகை சமயத்திலும் நிறைய வந்து அறிவினில் மிகுந்தவர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சுந்தரர் பெருமான் வந்து அதை உறுதிபட கூறுகின்றார். எனவே பெருமான் என்ன செய்கின்றார்னா, அந்த இருமுச்சமயத்து ஒரு பேய் தேரினைன்னு சொல்றாரு. ஏன்னா மற்ற சமயங்கள் இருக்கின்றது, அது வந்து பேய்த்தேர் போல இருக்கின்றது. பேய்த்தேர் என்பது இங்கே காணல் நீரை குறிக்கும். பேயும் குடிக்காது, தேரையும் குடிக்காது. அந்த வெயில் காலத்தில் தோன்றக்கூடிய அந்த காணல் நீரை வந்து குறிக்கும். இது ஆன்மதாகம் உள்ளவன் என்ன செய்யறான், இந்த ஒரு சமயத்தை வந்து கடைப்பிடிச்சு பார்க்கறான். அவனுக்கு வந்து திருப்தியா இல்லை. உடனே அடுத்த கொள்கையில் ஈர்க்கப்பட்டு அங்க போறான். இப்படி ஒண்ணு ஒண்ணா மாறிக்கிட்டே போறான். அது மாதிரி இந்த ஒருப்பை தேர்நினை நீர்ந்த செய்தரவரும் நெடுங்கண் மாநிலம் என்ன செய்யுது, அது போகுது பார்க்குது. ஆனா அதுக்கு தாகம் வந்து தணியவில்லை. அது போல அந்த சாக்கிய நாயனர் அந்த மாதிரி தான் பண்றாரு. அதை சொல்றாரு. அப்பேற்பட்டவர் என்ன செய்கின்றார், அவர் வந்து சிவபெருமானுடைய சிவலிங்க திருமேனியை வந்து கண்டார். அந்த மறுவில் சரணம். மறுனா வந்து குற்றத்தை குறிக்கும். அந்த குற்றத்தை இல்லாமல் செய்யக்கூடிய சரணம் நம்முடைய பெருமானின் அந்த திருவடி. நம்ம பெருமான் வந்து சரணக்கமலம் ஒரு நொடி பொழுதேனும் தியானம் செய்ய முடியவில்லை அருணகிரிநாதர் வந்து பாடுவாரு. சரணம் என்பது அந்த பாதத்தை பெருமானின் திருவடியை வந்து குறிக்கும். இந்த மாதிரி சரண்யபுரம் என்பது அந்த புகழூருக்கு வந்து இன்னொரு பெயர். தன்னை புகுந்தவருக்கு புகழடைந்தவருக்கு பெருமான் தான் அருள் செய்கின்றான் என்று சொல்கிறார்கள். இது மறு என்பது குற்றத்தை குறிக்கும். இதை துகள் அறுபோதம்னு ஒரு சாத்திரம் இருக்கு. துகள்னாலும் அந்த குற்றம் தான். அந்த குற்றத்தை அறுக்கக்கூடிய அந்த துகள் அறுபோதம் நமக்கு அறிவை கொடுக்கக்கூடியன்னு அந்த மாதிரி ஒரு நூல் வந்து இருக்கின்றது என்ற கருத்தை சொல்லிவிட்டு, இப்ப மறுசமயம்னா இறைவனை மறுக்கின்ற சமயமாகிய அந்த சாக்கியர் சமயம். அது எப்படி மறுக்கிறது வினை கொள்கை வரப்ப நான் சொல்லிடுறேன். எனவே இது வேதத்துக்கும் ஆகமத்தையும் மறுக்கின்ற சமயம், இறைவனை மறுக்கின்ற சமயம், இந்த இறைவனோடு மாறுபட்ட சமயம், வேதத்திற்கு மாறுபட்ட சமயம், அதான் மறுசமய சாக்கியர்னு சொல்லிவிட்டு இரண்டாவது பாடலுக்கு நாம் செல்லாம். தாளாளர் திருச்சங்க மங்கையினில் தகவுடைய வேளாளர் குலத்துதித்தார் மிக்க பொருள் தெரிந்து உணர்ந்து கேளாகி பல்லுயிர்க்கும் அருள் உடையராய் கிளுமி நீளாது பிறந்திருக்கும் நிலை ஒளிவேன் என்று கேளாகி பல்லுயிர்க்கும் அருளுடையார் கிளுமி நீளாது பிறந்திருக்கும் நிலை ஒளிவேன் என நிற்பார். அவர் வந்து பிறந்த ஊர் வந்து திருச்சங்க மங்கை என்னும் பதியில் வந்து தோன்றினார். அவர் வந்து வேளாளர் குலத்துதித்தார். இந்த வேளாளர் மரபில் அவர் தோன்றியவர். அவர் என்ன செய்கின்றார், அவர் சின்ன வயசுலேயே வந்து இந்த ஆராய்ச்சி வந்து விடுறது. அதுல மிக்க பொருள்னா மிகுதியான பொருள், அது சிறந்த பொருள், அது எது, அது நமக்கு உறுதியை கொடுக்கக்கூடிய பொருள், அதுதான் மெய்ப்பொருள். அந்த மிக்க பொருளாகிய மெய்ப்பொருளை நான் தெரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அதில் வந்து அந்த முயற்சியில் வந்து ஈடுபடுகின்றார். அப்ப ஈடுபடுறப்ப சிவபெருமான் தான் எல்லா உயிருக்கும் உயிருக்கு உயிராக இருக்கின்றான் என்பதை உணர்ந்து கொண்டார். அப்போது கேளாகி பல்லுயிருக்கும், ஒவ்வொரு உயிரிலும் பெருமான் தான் இருக்கின்றான. அப்ப எல்லாம் வந்து அவருக்கு வந்து கேளாகி உறவாக மாறி விடுகின்றது. கேண்மை கேளாய் நம் கிளைகிளைக்கும் கேடுபடா திருவடியை என்று நம்முடைய ஞானசம்பந்தர் வந்து பாடுவார். எனவே அப்பேற்பட்ட அந்த கேளாகி பல்லுயிருக்கும் பல உயிர்களுக்கும் என்ன செய்கின்றார், அவர் அன்புடையவராக உறவினராக அருளுடையவராக மாறுகின்றார். அருளுடையராய் எல்லா உயிர்கள் மேலும் அவருக்கு வந்து கருணை வந்து விடுகின்றது. அவர் கிளம்பி நீளாது பிறந்திறக்கும் நிலை ஒளிவேன் என நிற்பார். இந்த மாணிக்கவாசர் மாதிரி அவருக்கும் உணர்வுல தோன்றுது. எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன், அந்த மாதிரி பிறந்து இழைச்சிட்டேனே, இந்த நிலையை வந்து நான் ஒளிவேன், அதை நீக்க வேண்டும் என நிற்பார். அந்த கொள்கையில வந்து அவர் உறுதியாக நிற்கின்றார். ஒரு திருக்குறள் சொல்லலாம், கற்க கசடர கற்பவை கற்பின் நிற்க அதற்கு தக. நீ என்ன படிச்சியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீ நிற்கணும் அப்படின்னு திருக்குறள் சொல்லுவாரு. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச அந்த திருவாசகம் தான். நிற்பா நிற்க நில்லா உலகில் நில்லோமினி நாம் செல்வோமே. நிற்போர் நிற்க, இந்த உலகத்துல நிறைய உலகத்துல ஆசைப்பட்டு யார் நிற்கிறீங்களோ நீங்க நின்றுட்டு போங்க, நான் என்ன செஞ்சேன் இந்த நிலையில்லா உலகத்துல நான் நிற்க மாட்டேன் என்று மாணிக்கவாசர் வந்து சொல்வார்கள். இதுக்கு வந்து ஒரு சிறிய வரலாறு சொல்லுவாங்க. என்ன வரலாறுனா,
நம்முடைய பட்டினத்தடிகள் அவர் வந்து காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவெளிக்கே என்று புரிந்து கொண்டு இடுப்புல ஒரு வேஷ்டியை கட்டிக்கிட்டு அவர் என்ன செய்கிறார்? அப்ப இந்த ஊருக்கு புறத்தில் உள்ள அவர் பாலடைந்த மாளிகையில் போய் தங்கி இருக்கின்றார். அதை கேள்விப்பட்டு அந்த சோழ மன்னன் வந்து அவரை பார்க்க வருகின்றான். பார்த்துட்டு அவர் கேட்கிறான். கேட்டு, நீங்க இந்த மாதிரி செல்வத்தை துறந்து இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்களே, இதுல நீங்க என்ன உங்களுக்கு கிடைச்சது அப்படிங்கிறப்ப பட்டத சொல், நீ நிற்க நான் அமர அப்படின்னு சொல். நீ நிற்கனா நான் என்ன பண்ணும், நான் பட்டினத்த அடிகளா இப்ப மாறிட்டேன். நான் அப்ப என்ன செய்றேன், நான் பழைய மாதிரி இருந்தேன், அப்புறம் சுவேதவன பெருமாளா இருந்தேன். அப்படின்னா நான் என்ன பண்ணிருப்பேன், நீ ஊருக்கு வரனா அந்த ஊர் எல்லையிலே உனக்காக வந்து நான் காத்துக்கிட்டு இருப்பேன். இப்ப நீ என்ன பண்ற, நீ வந்து என்ன தேடிட்டு வந்திருக்க, நீ வந்து நிக்கிற, நான் வந்து அமர்ந்திருக்கேன். சன்னியாசத்திற பெருமை வந்து நீ புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்றது ஒரு கருத்து. இன்னொன்னா, நீ நிற்க நான் வந்து அமர, நீ நீ இந்த உலகத்துல நிக்கிற, நீ வந்து அரசன், உலகத்துக்கு வந்து நன்மை செய்ய வேண்டியவன், மக்களை காப்பாற்ற வேண்டியவன். எனவே நீ வந்து உலகையில நீ நிற்க வேண்டும். நான் அமர, நான் சிவலோகத்துல போய் நான் அமர்ந்துட்டேயா, எங்க அப்பன் திருவடியில போய் நான் அமர்ந்துட்டேனா அப்படின்னு சொல்றது மாதிரி அந்த வந்து சொல்வார்கள். எனவே அவர் வந்து என்ன செய்கின்றார், அந்த கொள்கையில் உறுதியாக நிற்கின்றார் என்று சொல்லிவிட்டு 3வது திருப்பாடல். அந்நாளில் ஏற்காஞ்சி அணிநகரம் சென்றடைந்து நல்ஞானம் அடைவதற்கு பல வழியும் நாடுவார், முன்னாக சாக்கியர்தாம் மொழியறத்தின் வழி சார்ந்து மன்னாத பிறப்பருக்கும் தத்துவத்தின் வழி உணர்வார். எனவே இந்த மாதிரி நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன போகணும், எந்த நகரத்துல வந்து நிறைய சான்றோர்கள் இருக்கின்றார்கள் அப்படின்னு பார்த்தா காஞ்சி நகரம். அந்த ஈல் காஞ்சி, அந்த மதில்கள் வந்து உயர்ந்த அந்த காஞ்சி நகரம், அது வந்து எங்க இருக்கு அப்படின்னா வந்து இந்த திருச்சங்கமங்கை இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துல, அதாவது தொண்டை நாட்டில் தான் இருக்கு. அது காஞ்சி மாநகரத்தை அடுத்துள்ள அந்த ஊர். எனவே அங்க போய் உண்மையான மெய்ப்பொருளை நான் என்ன செய்ய வேண்டும், அறிய வேண்டும் என்று காஞ்சி நகரத்தை சென்று அடைகின்றார். நல்ஞானம் அடைவதற்கு பல வழியும் நாடுவார். இந்த நல்ல ஞானம், நல்ல ஞானத்தை வந்து நான் அடைவதற்கு என்ன செய்வார், பல வழியும், எந்த வழியில போனா கிடைக்கும் அப்படின்னு அந்த ஆராய்ச்சியோட பல வழிகளையும் பல நூல்களையும் வந்து கற்கின்றார். முன்னாக சாக்கியர்தாம் மொழியறத்தின் வழி சார்ந்து என்ன செய்கின்றார், அப்போது நம்முடைய புத்தர் பிறந்த கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு. பௌத்தம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபேமஸா இருக்கு. பௌத்தர் என்ன செய்யறாருன்னா, நம்முடைய அரச நாட்டையே விட்டு விட்டு அவர் வந்து என்ன செய்கின்றார், காட்டுக்கு போய் விடுகின்றார் இல்லையா, உண்மையை தெரிந்து கொள்வாங்க. அது வந்து இவரை கவர்கின்றது. எனவே சாக்கியர் தாம் மொழியறத்தின் வழி சார்ந்து முதல்ல புத்தர்கள் சொன்ன அந்த அறவழியில் சேர்ந்து மண்ணாத பிறப்பருக்கும் தத்துவத்தின் வழி உணர்வார். மண்ணாத, மண்ணுதல் தான் நிலைப்படுதல். இப்போது நிலைபேறு இல்லாத பிறப்பு, பிறப்பு வந்து நிலைபேறு அற்றது. அந்த பிறப்பை அறுக்கும் தத்துவத்தின் வழி உணர்வார். அது எந்த தத்துவம் வந்து அறுக்கின்றது என்று அந்த உறுதிப்பாட்டின் அந்த வழியை வந்து அவர் ஆராய்கின்றார். இந்த மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் என்று நம்முடைய மாணிக்க வாசகர் சொல்லியிருக்கிறார, அந்த மாதிரி பல கருத்துக்களை வந்து அவர் சாடுகின்றார். அதுக்கு என்ன செய்கின்றார்னா, அடுத்த பாட்டு போல இந்த விளக்கம் பண்ண டைம் எடுத்துரும். அந்நிலைமை சாக்கியர்தம் அருங்கலை நூல் ஓதியது தன்னிலையும் புறச்சமய சார்புகளும் பொருள் அல்ல, எண்ணுமது தெளிந்து ஈசர் அருள் கூட ஈரில் சிவ நன்னெறியே பொருள் ஆவது என உணர்வு நாட்டுவார். அந்நிலைமை, அந்த நிலைமையில் சாக்கியர்தம், அந்த புத்தர்களின் அருங்கலை நூல், புத்தர்களுக்கு வந்து எது பிரமாண நூல் அப்படின்னு சொன்னோம்னா அது திரிபிடகம் என்கின்ற அந்த கலை நூல். அந்த கலை நூலை அவர் ஓதி உணர்ந்து அது தன்னிலையும் புறச்சமய சார்புகளும் பொருள் அல்ல. எனவே அந்த திரிபிடகம் என்ன சொல்லுது, என்ன முடிவா சொல்லுது அப்படின்னு நம்ம சித்தாந்த முடிவு போல அது என்ன முடிவு சொல்லுது அப்படின்னு அவர் ஆராய்கின்றார். அப்புறம் தன்னிலையும் புறச்சமய சார்புகளும், அது தன்னுடைய உண்மையான நிலையும் என்ன செய்கின்றார்கள், மற்ற புறச்சமய சார்புகளும், இந்த புறச்சமயம் புறப்புறச்சமயங்களும் சொல்லக்கூடிய அந்த முடிவுகளும் அது உண்மை பொருள் அல்ல, அது வந்து உண்மை பொருள் கிடையாது என்று அவர் எண்ணும் அது தெளிந்து, அந்த வந்து மனசு வந்து தெளிகின்றது. அதை கேட்டு சிந்தித்து தெளிந்த நிலைக்கு அவர் வந்துடுகின்றார். தெளிந்த நிலைக்கு வந்துவிட்டு ஈசர் அருள் கூட, அப்போது சிவபெருமான் அருள் வந்து அவருக்கு கூடுகின்றது. கூடும்போது அவர் என்ன செய்கின்றனா, ஈரில் சிவ நன்னறியே, அந்த ஈருனா அந்த முடிவற்ற
அந்த முடிவற்ற சிவபெருமானது அந்த நன்னெறியே சைவ நன்னெறியே அழிவற்ற நல்ல சைவ நன்னெறியே உண்மை பொருளாவது உண்மை பொருளாவது மெய்ப்பொருளாவது என உணர்வு நாட்டுவார். அந்த உணர்வு வந்து அவர் மனத்தில் வந்து நிலைபெறுகின்றது. அப்பொழுதே பெருமான் வந்து என்ன செய்தார், அவருக்கு அருள் புரிந்திருக்கின்றார். என்னும் அது தெளிந்து ஈசர் அருள் கூட, இந்த ஈசர் அருள் கூடுறதால் தான் அவருக்கு அந்த தெளிவு வந்து பிறக்கின்றது. இதே இப்போ பார்த்தீங்கன்னா, நம்முடைய நாவுக்கரசர் பெருமான் என்ன செய்கின்றார், அவர் சைவ சமயத்தில் தான் பிறக்கின்றார். ஆனா அந்த உலகில் ஏற்பட்ட அந்த துன்பத்தினால அவர் என்ன செய்கின்றார்னா, அவர் நல்லாறு தெரிந்துணர நம்பர் அருளாமையினால், நல்ல வழி எதுன்னு அது காண்பிக்கிறதுக்கு பெருமான் வந்து அருளவில்லை. அதனால என்ன செய்கின்றார், அவர் வந்து நாவரசர் அவர் சமன் சமயம் குறுகினார். கூன்பாணி எப்படி கூன் போட்டுக்கிட்டு போனானோ, அவர் சமன் சமயம் அவர் குறுகினார்னு சேக்கிழார் சொல்வார். ஆனா இவருக்கு வந்து ஈஸ்வரர் வந்து இப்பயே கூடிவிட்டது. அதனால் என்ன செய்கின்றார், அந்த ஈரில் சிவ நன்னறியே நமக்கு பொருளாகும் என்று சொல்கின்றார். அப்பர் சொல்ல காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலேன்னு முடிப்பாரு. அதுக்கு முந்தி காட்டி வைத்தால் யார் ஒருவர் காணாதாரே, பெருமான் வந்து அவருக்கு நல்ல நெறியை காட்டி வருகின்றார், அதை இவர் வந்து கண்டுவிட்டார் என்ற அந்த கருத்தை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். ஈரில் இந்த உலகத்தில் ஈறு இல்லாதது எது அப்படின்னா வந்து ஈறு இல்லாதவன் ஈசன் ஒருவனே என்று சொல்கின்றார்கள். நம்முடைய மாணிக்கவாசகர் சொல்ற தேடும் பொருளும் சிவன் கடலே என தெளிந்து, இந்த உலகத்துல எந்த பொருளை தேடினாலும் சரி, அது கடைசியா உனக்கு எங்க மனசு நிம்மதி அடையும் அப்படின்னா அந்த சிவன் கடல் தான் நீங்க தெளிய வேண்டும் என்று சொல்வார்கள். எனவே அவன் ஈறுனா அந்த அந்தத்தை குறிக்கும், முடிவை வந்து குறிக்கும். எனவே பெருமான் ஒருவனுக்கு தான் ஈறு கிடையாது, அந்தம் கிடையாது. இதை நம்ம சொல்லணும்னா ஆதியும் அந்தமும் இல்ல அருட்பெரும் ஜோதின்னு வந்து பாடிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்முடைய ஒன்னாம் சூத்திரம் அது என்ன சொன்னோம் அப்படின்னா வந்து அந்தம் ஆதி என்பனார் புலவர் அப்படின்னா அந்த அந்தத்தை எல்லா உயிர்களுக்கும் எல்லா உலகத்துக்கும் அந்த முடிவை செய்யக்கூடிய அந்த சங்காரணக்காரனாகிய அந்த சிவபெருமானை முற்றளிப்பக்கூடிய அந்த சர்வ சங்காரக்காரனாகிய அந்த சிவன் தான், அவன் தான் ஆதி கடவுள், அவன் தான் வந்து முதல் கடவுள், அவன் தான் வந்து என்ன செய்வான், சங்காரம் செய்தபின் அவன் படைப்பான், அப்போது ஆதி கடவுளாக இருப்பான் என்று அந்த ஒன்னாம் சூத்திரமும் நமக்கு வந்து சொல்லுகின்றது. அடுத்த பாட்டு இந்த 5வது பாட்டு தான் இதுல மிக மிக முக்கியமான பாட்டு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான், நிறைய பேருக்கு மனப்பாடமாகும். செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் கொடுப்பானும் மெய்வகையால் நான்காகும் விதித்தொரு பொருள் என கொண்டே இவ்வியல்பு செய்வ நெறி அல்லவற்றுக்கு இல்லையென உய்வகையால் பொருள் சிவனென்று அருளாலே உணர்ந்தறிந்தார். சைவ சமயத்துல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இருக்கிறது வந்து வினை சம்பந்தமா 4 இருக்கு. ஒண்ணு வந்து செய்வினை, இந்த உயிர்கள்லாம் எதை வினை செய்துக்கிட்டு தான் இருக்கும், உயிரால் வந்து வினை செய்யாம இருக்க முடியாது. நம்ம வந்து வினை வந்து 3 வகையா செய்யறோம். 3 காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று வந்து மனம், 2வது வந்து மொழி, 3வது வந்து உடல். நம்ம மனத்தால் என்ன செய்யறோம், இந்த நல்ல எண்ணங்கள் தீய எண்ணங்களே செய்யறோம், அது மனத்தால் செய்யக்கூடிய வினை. இப்படி வாயால வந்து நம்ம என்ன செய்யறோம், தேவாரம் திருவாசம் பாடுறோம், சில பேர் வந்து வசை பாடுறோம், அது என்ன செய்கின்றது அப்படின்னா வந்து வாக்கால் செய்யக்கூடியது. அடுத்து காயம், இந்த உடம்பு வச்சுக்கிட்டு நம்ம நல்ல வழிக்கும் போகலாம், கெட்ட வழிக்கும் போகலாம். அதான் சொல்லிட்டு இந்த மனம் மொழி மெய் என்கின்ற 3 கரணங்களாலும் செய்வினையும், நாம் செய்யக்கூடிய வினை செய்வினை என்பது அது காலம் கடந்த பெயரச்சம் அல்லது வினைத்தொகை. செய்த வினை, செய்கின்ற வினை, செய்யும் வினை. நம்மள வினை செய்யாம இருக்க முடியாது இல்லையா, இந்த செய்வினையும், அது செய்வினா வினையை ஒருத்தர் செய்யணும் இல்லையா, அது செய்வானும், யார் செய்து, இந்த உயிர்கள் தான் வந்து செய்கின்றன. இந்த செய்வனாகிய அந்த உயிர்களும் அதன் பயனும், ஒவ்வொரு வினைக்கும் என்ன இருக்குன்னா ஒரு பயன் இருக்கின்றது, நல்ல பயனோ கெட்ட பயனோ ஒரு பயன் இருக்கின்றது. அதன் பயனும் கொடுப்பானும், அந்த பயன் வந்து தானா வந்துடுமா அப்படின்னா அங்கதான் பல சமயங்கள் வந்து வேறுபடுகின்றது. நம்முடைய சித்தாந்த சைவம் தான் என்ன சொல்ற, அந்த பயனை கொடுப்பவன் அல்லது பயனை சேர்ப்பவன் யாருன்னா நம்முடைய இறைவன் தான். அது மெய் வகையால் 4ஆகும். இந்த வினைக்கோள்கள நம்ம செய்பவனாகிய அந்த ஆன்மா, அதால் செய்யக்கூடிய அந்த வினை, 3வது அதன் பயன், அந்த பயனை சேர்விக்கின்ற அது கொடுக்கின்ற அந்த இறைவன் என்று மெய் வகையால் 4ஆகும். இது வந்து உண்மை வகையால் இது 4ஆக இருக்கின்றது என்னும் விதித்த பொருள் கொண்டே அந்த தெளிவு வந்து அவருக்கு வந்து விடுகின்றது. அது இவ்வியல்பு, இந்த இயல்பு சைவ நெறி அல்லவற்றுக்கு இல்லை. இந்த இயல்பு இந்த 4 வந்து சைவ நெறியில மட்டும்தான் இருக்கு, மற்ற நெறிகளுக்கு இல்லை என்கின்ற உய்வகையால் பொருள் என சிவன் என்று அருளாலே உணர்ந்து அறிந்தார்.
இது மற்ற நிலைகளுக்கு இல்லை என்ற துணிவையும், எனவே நாம் உய்ய வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அது பெருமான் சிவத்தை வந்து நாம் அடைய வேண்டும். உய்வகையால் பொருள். பெருமான் தான் அந்த உயிர்களுக்கு உய்தியை கொடுப்பான். உய்ய வல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்ய வல்லானுக்கே உந்தி வர. இந்த முப்புறத்துல கூட 3 பேரை பெருமான் வந்து காப்பாத்து 2 பேரை துவார பாலகர்களாகவும் ஒருத்தர் வந்து குலமுடா வாசிக்கிறோம் வச்சிருக்காரு. எப்பேற்பட்ட நிலை பெருமான் தான் நம்மை உய்ய ஆட்கொண்டார் சந்நிதினுட்டு நம்ம திருவையால இருக்கு. நம்ம காவிரியில் குளிச்சிருந்த புஷ்ப மண்டபம் போனோம்னா எடுத்தோடனே அந்த உய்ய கொண்டார் சந்நிதி தான் இருக்கும். அங்க குங்குலியை வந்து எப்போதும் எரிஞ்சு கொண்டு பெருமானுக்கு உய்ய ஆட்கொண்டார்னு பேரு. அந்த உய்ய கொண்டார் சந்நிதின்னு சொல்லுவாங்க. எனவே நம்ம உய்விக்கக்கூடியது அந்த சிவம் என்ற உண்மையையும் சிவன் என்ற அருளாலே உணர்ந்தறிந்தார். மறுபடியும் வந்து சேக்கல இது வந்து தானே அறிஞ்சுக்கல, சிவபெருமான் திருவருளால் தான் நான் உணர்ந்தறிந்தார். அது முதல் பாட்டை பார்த்தோம் இல்லையா? தெளிந்து ஈசர் அருள் கூட. அப்போதே முதல் என்ன செய்ய பெருமான் வந்து அருள் கூடிவிட்டது. இப்போ வந்து இதை கொஞ்சம் விளக்கமா அதை பார்க்கலாம். எனவே ஒன்று வந்து பார்த்தோம், புறப்பட சமயத்தில் வந்து உலகாயுதம் பார்த்தோம். அந்த உலகத்துல என்ன சொன்னா வினைன்னு ஒண்ணுமே கிடையாதுயா. இல்லைங்களா? உனக்கு உடம்பு இருக்கு, உலகம் இருக்கு. இந்த உடம்பை வச்சு உலக பொருட்களை நீ எப்படி வேணாலும் அனுபவிச்சுக்க. அதுல வந்து வினையும் கிடையாது, கொள்கையும் கிடையாது, ஆன்மாவும் கிடையாது, கடவுளும் கிடையாது என்பது வினை ஒன்று இல்லை என்பது அந்த உலகாயுதம் என்கிற நாஸ்திகவாதத்துல வந்து இருக்கு. ஒன்றால் பாவம் தென்றால் போச்சு என்ற கொள்கை வந்து அந்த உலகாயத்துக்கு வந்து இருக்கின்றது. அப்புறம் 2வது கருத்து என்ன? அது வினை முதல் என்பது ஒன்றில்லை. இது இந்த புத்தம் சொல்றாங்களா, 4 வகை பௌத்தம் பார்த்தல. புத்தர் என்ன சொல்ற, ஆன்மானே உனக்கு கிடையாதுங்கிறார். அவனுக்கு வந்து கோவம் வந்துட்டு என்ன பண்ணாரு, ஆன்மானே உனக்கு கிடையாது, அனாத்மா, ஆத்மா இல்லாததான் இருக்கு, உங்க சூனியம் தான் இருக்குது. எனவே அந்த வினை முதலாகிய அந்த ஆன்மா இல்லை, கர்த்தா இல்லை என்ற கருத்து வந்து என்ன செய்கின்றார்கள், நம்முடைய பௌத்தத்துக்கு வந்து இருக்கின்றது. 3வது என்ன அப்படின்னா வந்து வினை கொள்கை வந்து சமணர்களுக்கு உண்டு. சமணர்கள் வந்து வினை கொள்கையில் இருக்காங்க. ஆனா என்ன செய்யற, அந்த வினையை வந்து செய்யறதுக்கு கொடுக்கறதுக்கு இறைவன் ஒருத்தன் வேண்டாம். ஒரு வினை செய்யறியா, அதுக்கு உண்டான பயன் வந்து உனக்கு உடனேயே வந்து கிடைச்சிடுது என்ற கருத்து வந்து அந்த சமண சமயத்தில் வந்து இருக்கின்றது. எனவே புறப்பட சமயத்தை வந்து பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இந்த வினைக்கு வந்து பயன் கிடையாது என்கிற கருத்து அந்த பௌத்தத்துக்கும் சமணத்துக்கும் வந்து பொதுவானது. வினை பயன்ங்கிறது இல்லை, இது வந்து பௌத்தத்துக்கு உண்டானது. வினை பயன் என்பது ஒன்றில்லை என்று சொல்கின்றார்கள். எனவே அதை ஊட்டக்கூடிய கடவுள் என்று ஒரு இல்லை. அது வந்து அந்த முதல் உள்ள புறப்பட சமயத்துக்கு வந்து சொல்லுகின்றார்கள். எனவே இதில் நம்ம வந்து 2வதா ஒரு பார்த்தோம் இல்லையா? அந்த 2வது பாத்திரத்துல வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த புறப்புற சமயத்துல வந்து பார்த்தோம் இல்லையா? புறப்புறத்துல 4 வகை பௌத்தம், உலகாயதம், சமணம்னு பார்த்தோம். புறத்துல வந்து தர்க்கம், மீமாம்சை. அந்த மீமாம்சை இருக்கு இல்லையா, அது வந்து பூர்வ மீமாம்சை, உத்தர மீமாம்சை என்று 2 வருகின்றது. அந்த பூர்வ மீமாம்சை தான் நம்முடைய தாருகாவனத்து முனிவர்கள். அவர்கள் என்ன செய்யறேன்னா, நான் வந்து உனக்கு வேள்வி செய்யறேன், உனக்கு குழந்தை வேணுமா, நான் புத்திர காமேஷ்டி யாகம் பண்றேன், உனக்கு என்ன செய்யுது, உனக்கு குழந்தை வந்து பிறக்க போகுது. அதே மாதிரி உனக்கு அரச பதவி வேணுமா, நான் வந்து அஸ்வமேத யாகம் செய்யறேன், உனக்கு அரச பதவி வந்து கிடைக்க போகின்றது. அந்த மாதிரி என்ன செய்யறாங்கல்ல, அதுக்கு வந்து சிவன் வேண்டாம், கடவுள்னு வேண்டாம், இந்த வேள்வி மட்டுமே போதும் என்று அவர்கள் வந்து சொல்கின்றார்கள். அந்த கருத்துல அவர்களுக்கு அவருக்கு உண்மையை உணர்த்த வேண்டும் என்றுதான் பெருமான் வந்து பிச்சாளராகவும் நம்முடைய திருமால் வந்து மோகினியாகவும் வந்து அவர்களுக்கு உண்மையை வந்து உணர்த்துகின்றார்கள். ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு மாதிரி இந்த மாதிரி சொல்லுது. தத்தம் சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரட்டி அலைந்தனர். நாங்க சொல்றதுதான் உண்மை உண்மைன்னு ஒவ்வொரு மதவாதியும் சொல்கின்றார்கள். இதான் திருவுருப்பையிலும் உமாபதிசம் சொல்றார். என்னன்னா இதே கருத்தா சொல்றார். செய்வானும் செய்பவனாகிய அந்த ஆன்மாவும், செய்வினையும் அந்த ஆன்மா வந்து மனம், மொழி, மெய் என்கின்ற 3ஆல் செய்கின்ற அந்த வினைகளும், சேர்பயனும் ஒவ்வொரு வினைக்கும் வந்து ஒரு பயன் உண்டு. அதே பயனும் சேர்ப்பவனும், இந்த சேர்ப்பவன் அந்த சிவபெருமானும் உய்வான் உல என்று உணர். எனவே இது பெருமான் இருக்கின்றான் என்பதை உணர் என்று அறியும் நெறியிலே திருவுருப்பையில வந்து உவாதம் சொல்கின்றார். இதுதான் உண்மையான நிலை. இதுதான் சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய முழுமையான நிலை, மெய்யான நிலை, சத்தியமான நிலை. இந்த உண்மையை தெளியவும் அப்ப என்ன செய்யுது, அந்த சிவபெருமான் தான் முழு முதற் பொருள். அவர் தான் என்ன செய்கின்றார், அந்த வினை பயனை வந்து ஊட்டுகின்றார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், அதுக்கு நமக்கு தவம் செஞ்சிருக்கணும். முன்னை பிறவில தவம் செஞ்சா நமக்கு இந்த பிறவில அந்த அருள் கிடைக்கும். முன்னிய தவத்தால் நம்ம என்ன செய்யணும், அப்போது இறை அருளால் என்று அந்த 8ஆம் சொல்லுவார் இல்லையா, ஐம்புல வேடனில் அயர்ந்தனை வளர்ந்து தம்முதல் குணர்வாய்
தவத்தினில் உணர்த்த அந்நியமின்மையின் அரண்கலல் செல்லுமே. நீ ஏற்கனவே தவம் செஞ்சிருந்தா பெருமான் குருவாக வருவார், அப்போது உனக்கு இறையருள் கிடைக்கும். இதான் சித்தியார்லையும் அவர் என்ன சொல்வார்னா, வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடு சைவ சமயம் சேர்வதல் ஊழ்பெறல் அரிது என்று அவர் சொல்வார் இல்லையா. சைவமாம் சமயம் சாரும் ஊழ்பெறல் அரிது என்று 2ஆம் சூத்திரத்துல சொல்வார்கள். அதே கருத்தை வந்து 90வது பாவல சொல்ற பரசமயங்கள் செல்லா பாக்கியம் பண்ணுனாதே. நம்மளாம் நிறைய பாக்கியம் பண்ணிருக்கோம். ஏன்னா பரசமயம் மற்ற சமயத்துக்கு போகாம சைவ சமயத்திலே பிறந்து அங்கேயே நிலைச்சு நிற்கிறோம் இல்லையா. அது பரசமயங்கள் செல்லா பாக்கியம் பண்ணோனாதே, சொல்ல முடியாது என்று நம்முடைய அருள்நந்தி சிவமும் சொல்லி இருக்கின்றார். அந்த வினை கொள்கையை வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்கிறார்கள். இந்த வினை எப்படி இருக்கு, நம்ம மனசால வந்து எண்ணம் என்றோம், அதுக்கு என்னங்கிறத பிற்பாடு பார்க்கலாம். வாக்கால வந்து நான் வந்து பாராட்டினா அவன் என்ன திரும்பி பாராட்டான். நான் ஒருத்தன் திட்டுறேன், அவன் வந்து என்ன திரும்பி வந்து திட்டுறான். இது வாக்கால் ஏற்படக்கூடியது. இரண்டாவது வந்து உடம்பால வந்து ஒருத்தனுக்கு என்ன செய்யறேன், நல்லது செய்யறேன், அவன் எனக்கு திரும்பி வந்து நல்லது செய்யறான். ஒருத்தனுக்கு கெடுதி செய்யறான், அவன் எனக்கு வந்து கெடுதி செய்யறான். இது வந்து வாக்கால் செய்வதும் உடலால் செய்வதும் நமக்கு புரிஞ்சிடுச்சு. மனத்தால் செய்வது, மனசுல வந்து பல கோடி எண்ணங்கள் வருது, நம்மளை அறிந்தும் அறியாமலும் வருகின்றது. அந்த எண்ணத்துக்கு என்ன அப்படின்றது, ஐயா இது தீய எண்ணம், இதை நம்ம செயல்படுத்தக்கூடாது, பேசக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு நம்ம அறிஞ்சு நம்ம கட்டுப்படுத்திக்கிறோம். கட்டுப்படுத்தினா நமக்கு என்ன செய்யுது, அது வந்து ஒரு நல்ல வினையாக மாறும். நம்ம என்ன செய்யறோம், மனசுல தீய எண்ணம் வந்தாலும் இந்த தீய எண்ணத்தை நம்ம வளர்த்துக்கிட்டே போனோம் அப்படின்னு நமக்கு தீவினை பயனாக வரும். இந்த தீவினை பயன் வந்து எப்படி கழியுது, ஒருத்தர் திட்டான் திரும்பி திட்டான், ஒருத்தர் செய்யறான் திரும்பி செய்யறான். இப்ப இந்த மனசுல தோன்ற எண்ணங்கள் வந்து எப்படி செயல்படுது அப்படின்னா அது நமக்கு கனவாக வருகின்றது. நம்ம எண்ணங்கள் குறைய குறைய அந்த கனவும் குறையும். வந்து நம்முடைய நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம்லாம் என்ன செய்யும், நமக்கு கனவாக வருகின்றது. ஒன்னொன்னுக்கும் ஒரு பயன் இருக்கின்றது என்று சொல்கிறார்கள். அந்த வினைப்பயன் வந்து எப்படி வருகின்றது, வினைப்பயன் வந்து 3 வகையாக வருகின்றது. ஒண்ணு வந்து ஆதி பௌதிகம், இரண்டாவது ஆதி தெய்வீகம், மூன்றாவது வந்து ஆதி ஆன்மீகம் என்கின்ற அந்த 3 வகை. ஆதி ஆன்மீகம், ஆன்மான உயிர்கள், மற்ற உயிர்களால் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த இன்ப துன்பங்கள், அது வந்து ஆதி ஆன்மீகம். இது உங்களுக்கு நல்லா புரியும். அடுத்து வந்து ஆதி பௌதிகம். ஆதி பௌதிகம்னா 5 பூதங்கள் இருக்கின்றது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்கின்ற அந்த பஞ்ச பூதங்களால் வரக்கூடியது. நிலநடுக்கம், இந்த சுனாமி, இந்த ஜலப்பிரளயம், இந்த மாதிரி வருது இல்லையா, இதெல்லாம் வந்து ஆதி பௌதிகம். அந்த மலை, மின்னல், இடி, இதெல்லாம் வந்து ஆதி பௌதிகம். ஆதி தெய்வீகம், இந்த ஆதி ஆன்மீகம்னு சொல்ல முடியாது, மற்ற ஆன்மக்களால் வரவில்லை சரிங்களா. ஆதி பௌதிகம் அந்த பஞ்சபூதங்கள் வரவில்லை, அது எப்படி தெய்வீக நியதியால் வருவது, அதுதான் ஆதி தெய்வீகம் என்று சொல்லுகின்றார்கள். அப்ப நம்ம என்ன செய்யறோம், இப்ப வந்து நான் நல்வினை செஞ்சுட்டேன், தீவினை செஞ்சுட்டேன், அது என்ன அந்த வினையே அழிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க இல்லையா, செஞ்ச உடனே இந்த வினை அழிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. ஆனா நம்முடைய மதம் என்ன செய்கின்றனா, நம்ம இறந்த பிறகும் சரி அந்த வினை வந்து அழியாது. அது என்ன செய்யும், நம்முடைய சூக்கும சரீரத்தில் புரியட்ட காயத்தில் அது புத்தி தத்துவத்தில் வந்து அது கிடக்கும். புத்தி தத்துவத்தில் எப்படி இருக்கும், அது மூலக்கர்மமாக கிடக்கும். நம்ம மறுபிறவியில் நம்ம என்ன செய்வோம், அந்தந்த காலம் நம்ம வினைக்கு ஏற்ற பயனை அனுபவிக்கக்கூடிய காலம் வரும்போது அது வெளிப்படும். அப்போ வெளிப்படும் போது அதை வெளிப்படுத்துவது அல்லது செலுத்துவது யார், அந்த செலுத்துவது வந்து நம்முடைய சிவபெருமான் என்ற முதற் கடவுள் தான். அவன் எப்படி செய்கின்றான்னா, அவன் உடனாக இருந்து ஒன்றாய் வேறாய் உடனாய் நம்ம படிக்கிறோம் இல்லையா, அத்திவித கலப்ப. சிவபெருமான் வந்து கலப்பினால் ஒன்றாக இருக்கின்றார், பொருள் தன்மையால் அவர் வேறாக இருக்கின்றார், செலுத்தும் தன்மையால் அவர் வந்து உடனாக இருக்கின்றார். எனவே அந்த அவர் வினையை நமக்கு கூட்ட நாம் வந்து செயல்படுகின்றோம் என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். இது எப்படி இருக்கின்றது அப்படின்னா, அந்த உயிர்களின் பக்குவ பேதம் அறிந்து வந்து கெட்டது செஞ்சதுக்கு அந்த கெட்ட பையன் வந்து நம்ம கொடுத்தாகணும். கொடுத்தாலும் பயம் இல்லாம வந்து என்ன செய்வானா, திரும்ப திரும்ப கெட்டது செஞ்சுக்கிட்டே போவான். ஏன்னா அந்த வினைப்பயனை வந்து ஊட்ட வேண்டும் என்பது அது பெருமானுடைய அந்த கருணை தான். அதுவும் வந்து பெருமானுடைய கருணை தான். அந்த மாதிரி செய்யறப்ப என்ன செய்வான், அது நல்லது கெட்டது செஞ்சு செஞ்சு ஒரு துணி இருக்கு, துணியை நம்ம என்ன பண்றோம், கொண்டு போய் வெளியில கொடியில போட்டுறோம். போட்டோம்னா மழை பெய்யுது, மழையில வந்து அது என்ன செய்யுது, நனைஞ்சு போயிடுது. இப்போ வெயில் வருது, வெயில் வந்து காயுது. மாறி மாறி மழையிலையும் வெயிலும் கிடந்தா என்ன செய்யும், அந்த துணி வந்து நெஞ்சு போயிடும். அது போல நம்ம அந்த வினைகளை அனுபவிக்க அனுபவிக்க நமக்கு வாழ்வில் வந்து என்ன செய்யும், அது மாதிரி மனசு வந்து நஞ்சு போயிடும். வாழ்வில் வந்து ஓர்ப்போம், இதுக்குதான் நம்ம பிறவி எடுத்தோமா, மற்றவங்களுக்கு நல்லது கெட்டது செய்வதற்கு நம்ம பிறப்பு எடுத்தோமா அப்படின்னு பக்குவம் வந்து வரும். அப்போது இருவினை ஒப்பு, நான் ஏதோ ஜென்மத்துல ஏதோ வினை பண்ணியிருக்கேன், அந்த வினைக்கு பயனா இப்போ வந்திருக்கு. நான் ஒருத்தருக்கு ஏதோ என்ன புண்ணியம் பண்ணியிருக்கேன், அந்த ஆன்மாவுக்கு புண்ணியம் பண்ணால் அவன் எனக்கு இப்போ நல்லது செய்கிறான். இந்த பிறவில செஞ்சதில்ல, எந்த பிறவில செஞ்சது அப்படிங்கிற அது மாதிரி கெட்டது செஞ்சிருக்கேன், இப்போ நல்லது வந்தாலும் செய்து அவன் மகிழ போவதில்லை, நம்ம துன்பம் வந்தாலும் அவன் தூண்ட விட போவதில்லை.
இரண்டு நான் ஏற்கனவே செஞ்ச வினைக்கு வந்து பயனாக தான் வருகின்றது என்கின்ற இந்த ஆன்மாவுக்கு வந்து அந்த பக்குவம் வரும். அப்போது பக்குவ பேதம் பற்றி அப்போது சத்தினிபாதம் வரும். அப்போது திருவள்ளுவர் என்ன செய்யும், அது ஒரு அருவி போல நம்ம ஆன்ம அறிவில் வந்து அது விழும். அப்போது அது எப்படி இருக்கும், அது தீவிரதரம் தீவிரம் மந்தம் மந்ததரம் என்கின்ற அந்த 4 வகையாக வரும்போது நமக்கு என்ன செய்வோம், அப்பொழுது பெருமான் வந்து காட்சி கொடுப்பார். இதான் திருக்கழுக்குன்று பதிகத்தை வந்து நம்முடைய பெருமான் பாடுவார் இல்லையா, உனக்கிலாத வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்தபின் கணக்கிலா திரு கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. வித்து என்ன செஞ்ச, இந்த வினையாகிய வித்தை என்ன செஞ்ச, வறுத்து விட்டாய் வைத்து விட்டாய். உணர்த்துதல்னா அதை வேக வைத்தல் வெவித்தல். அது உனக்கு அது வச்சு என்ன பண்ணுவோம், காயப்படும். அந்த மாதிரி பெருமான் என்ன செய்தார், இந்த வினையாக வித்தை வந்து உனக்கி விட்டார். உனக்கு இல்லாத வித்து மேல் விளையாமல், அதை வேக வச்சா அந்த வித்து முளையுமா, முளைக்காது. பெருமான் வந்து என்னுடைய வினையை வந்து வருத்த விதையாக மாற்றி விட்டான், அது முளைக்காது. என் வினை ஒத்த பெண், எனக்கு இருவினை ஒப்பு வந்து விட்டது. அப்போது பெருமான் வந்து கணக்கிலா திரு கோலம் நீ வந்து காட்டினாய் களிக்குண்டிலே என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதனால்தான் நம்முடைய பெருமான் வந்து என்ன செய்கின்றார், இந்த சமயாச்சார்கள் 4 பேர்களை வந்து அவர் இங்கு அவதாரம் செய்ய வைத்தார். இதற்காக பரசமய நிராகாரம், மற்ற சமயத்துல போய் வந்து துன்பப்படக்கூடாது என்பதற்காக அந்த பரசமய நிராகரணம், அப்புறம் சிவசமய அல்லது சைவ சமய ஸ்தாபனம் என்பதற்காக சொல்லுவோம். இதை கூட எப்படின்னா, நம்முடைய சமீபத்தில் தோன்றிய ஞானி வந்து ரமண மகரிஷி, அவர் வந்து திருவுந்தியாரில் போல ஒரு உந்தியார் எழுதியிருக்கின்றார். அது ஒரு பாட்டு, ரொம்ப அற்புதமான பாட்டு. கர்மம் பயன்தரல் கர்த்தன் தன் ஆணையால் கர்மம் கடவுளோ உந்தி பெற. ஒரு கர்மம் வந்து பயன் கொடுக்குதுன்னா அது கர்த்தன். இந்த கர்த்தாங்கிற வார்த்தையை வந்து ஆறுமனாவோட தான் எழுதி கொடுத்தாரு. அது வந்து கிறிஸ்தவத்துக்கு கொடுத்தாரு. அப்போது கர்த்தன் அருளால், அது கர்த்தனாகிய அந்த சிவபெருமான ஆணையால் தான் இந்த கர்மம் வந்து பயன் கொடுக்கும். கர்மம் கடவுளோ உந்திய பெற. இது எதுக்காக பாடினா, இந்த தார்கா உலகத்து முனிவர்கள் வந்து இந்த கர்மம் தான் கடவுள், கர்மம் செஞ்சாலே போதும் அந்த பயன் கிடைக்கிறது, அதை கண்டிப்பதற்காக இதை அந்த பொருளை வந்து இவரும் சொல்லி இருக்கின்றார்கள். இன்னும் நிறைய வினை கொள்கை வந்து சொல்லலாம் நேரம் பத்தாது. அதெல்லாம் 6வது பாட்டுக்கு போயிடலாம். இன்னும் 10 பாட்டு பார்க்க வேண்டியது. எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீசங்கரன் தாள் மறவாமை பொருளென்றே துண்ணிய வேடம் தன்னை துறவாதே தூய சிவம் தன்னை மிகும் அன்பினால் மறவாமை தலை நிற்பார். எந்நிலையில் நின்றாலும், நம்ம எந்த நிலையில வந்து இருந்தாலும் சரி, எக்கோலம் கொண்டாலும் சரி, எந்த கோலத்தை கொண்டாலும் சரி, நம்ம என்ன செய்யணும், ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும். எது, மன்னிய சீர் சங்கரன்தால் மறவாமை பொருள் ஒன்றே. பெருமான் தான் நிலை பெற்றவன், ஈரில்லாதவன். அந்த நிலை பெற்ற சிறப்பு மிக்க சங்கரனின் அந்த திருவடிகளை மறக்கக்கூடாது. பெருமானுடைய திருவடிகளை மறக்கக்கூடாது. அதுதான் பொருள், அதுதான் உண்மையான உறுதி பொருள், அதுதான் மெய்ப்பொருள் என்று என்ன துண்ணிய வேடம் தன்னை அவர் ஏற்கனவே மேற்கொண்டிருந்த அந்த புத்த கோலத்திலிருந்து நீங்காமல், துறவாது நீங்காமல் தூய சிவம் தன்னை மிகும் அன்பினால் மறவாமை தலை நிற்பார். இனிமேல் தூய சிவத்தை எப்படி நினைக்கணும், அது மேல அன்பு இருந்தாதான் நமக்கு வந்து நினைப்பு இருக்கணும். எனவே மிகும் அன்பினால், மிகுதியான அன்பினால் மறவாமை தலை நிற்பார். அந்த மறவாத நிலையில் அவர் போற்றி வருகின்றார். இப்போ வந்து நம்ம வந்து சைவ வேடத்துக்கு உண்டான சிறப்பை வந்து நம்ம பல பதிகளில் வந்து பார்த்துருக்கோம். இந்த பதிகத்துல வந்து என்ன சொன்னாரு, அவர் தன்னுடைய வேடத்தை வந்து மாற்றிக்கொள்ளவில்லை. அவர் வந்து அந்த புத்த வேடத்தை துறந்து சைவ வேடத்துக்கு போகவில்லை. அது ஏன் அந்த மாதிரி இருக்காரு, அதனால வந்து அவருக்கு குறைவு எதுவும் உண்டா அப்படின்னு சொன்னால, சிவஞான சித்தியார்லேயே அவர் சொல்லுவார் என்ன, ஞானமதில் ஞான நிட்டை உடையார்க்கு சீலம் இல்லை, விரதமுடு ஆச்சிரம செயல் இல்லை, தியானம் இல்லை, சித்தமலம் இல்லை, கோலம் இல்லை என்று சிவஞான சித்தியார் அருள்நந்தி சிவமே சொல்லியிருக்கின்றார். உனக்கு வந்து ஞான நிஷ்டை வந்துருச்சா, இப்ப நீ வந்து வேணும்னா அந்த வேஷத்தை வச்சுக்கலாம், வேணும்னா விட்டுடலாம். அவன் வந்து தானா தற்போதம் பிடிச்சு ஆன்மபோதம் பிடிச்சு அவனா இஷ்டப்பட்டு உன்னை வச்சுக்கல, அவனா இஷ்டப்பட்டு உன்னை விடலை. அது தூக்கத்துல வந்து இந்த தாயோட கையில இருந்து அந்த குழந்தை நலிவு போடுறான். இந்த தாய்க்கு மிகவும் பிடித்தது இந்த குழந்தை தான். குழந்தைய கட்டுப்பிடிச்சுதான் தூங்குவா. அப்பேற்பட்ட தாயை என்ன பண்ணுவா, தூக்கத்துல வந்து இந்த குழந்தை வந்து கை நழுவி போயிடும். அது போல அவனுக்கு ஞான நிஷ்டை வந்து விடுச்சு அப்படின்னா அவனுக்கு வந்து எந்த சீலமும் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எந்த விரதமும் வச்சுக்க வேண்டியதில்லை. அந்த ஆச்சிரமம் 4 வகை ஆச்சிரமம் இருக்கு இல்லையா, வர்ண ஆசிரமம் சொல்லும் 4 வகை பாருமா, பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்கின்ற அந்த ஆச்சிரம செயல் வந்து எதுவும் இல்லை. தியானம் இல்லை, உட்கார்ந்து நம்மளோட தியானம் பண்ணணும்
அப்படின்னா அந்த கட்டாயம் கிடையாது. சித்தமலம் இல்லை, கோலம் இல்லை. எந்த கோலத்துல வேணாலும் அவர்கள் இருக்கலாம் என்று சொல்வார்கள். அதே மாதிரி திருமந்திரத்தில் அவர் என்ன சொல்றார், ஞானம் இல்லார் வேடம் பூண்டும் நரகத்தார். உங்ககிட்ட வந்து ஞானம் இல்லை, சிவன் தான் மெய்ப்பொருள் என்ற அந்த அறிவு வந்து உங்ககிட்ட இல்லை, அது உனக்கு அனுபூதியா கிடைக்கல. அப்ப நீ வேடம் பூண்டு என்ன மாதிரி பட்டை போட்டுக்கிட்டு கொட்டை போட்டுக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு நரகத்தார், நீ நரகத்தை தான் கிடப்ப அப்படின்னு அதை சொல்லுகின்றார்கள். ஞானம் உள்ளார், சிவஞானம் உனக்கு கிடைச்சா வேடம் என்றெனில் நல்முக்தர். அப்படி சிவவேடம் இல்லாவிட்டாலும் அவர்கள் வந்து நல்முக்தர்கள். அவங்க வேண்டும்னு வச்சுக்க மாட்டாங்க, வேண்டான்னு உன்னை விட மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் அந்த வேண்டுதல் வேண்டாமை அந்த நிலைமை கடந்துட்டாங்க. வேண்டுதல் வேண்டாமை இளநடி சார்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில. ஏன்னா ஆன்மாவே அங்க இல்ல, ஆன்ம போதமே இல்ல. ஆன்மாவே முற்றிலும் வந்து சிவனுக்குள் வந்து அடங்கி விட்டது. அப்போது தனியார்களுக்கு இச்சை ஞானம் செயல் என்று எதுவுமே கிடையாது என்று திருமந்திரமும் சொல்லியிருக்கின்றது. அதே மாதிரி இன்னொரு பாட்டு சொல்ற, வேட நெறிநெல்லார் வேடம் பூண்டு என் பையன். நீ வந்து சைவ வேடத்தை போட்டுக்க, ஆனா சைவ நிலையில் நிக்கல. நீ என்ன பண்ற, எங்கேயோ போய் மாம்சம் சாப்பிடுற, அசைவம் சாப்பிடுற. அந்த மாதிரி விசவ வேடம் போண்டு என்ன பயன்? வேட நிலை நிற்போர் வேடம் மெய் வேடமே. நீ என்ன பண்ண, நீ வேடத்தையும் போட்டுக்கிட்டு அந்த வேட நெறியில் அந்த சைவ நிலையில் நின்றால் அதுதான் மெய் வேடம் என்று நம்முடைய திருமூலர் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். ஏன்னா உனக்கு என்ன செய்யணும், முக்கியமானது வந்து அந்த அக ஒழுக்கமும் திருவுடல் உணர்வும், அந்த இரண்டு தான் முக்கியம். அது இல்லாம புறவேடம் மட்டும் கொண்டு நிற்பதில் அது பயன் கிடையாது. இப்ப நம்ம வந்து பாக்குறோம், இப்ப வந்து கார்த்திகை மாசம் என்ன பண்றாங்க, நிறைய சாமிக்கு வந்து மாலை போட்டுக்கிறாங்க. மாலை போட்டு அந்த 40 நாள் வந்து விரதம் இருக்காங்க. விரதத்தை கழட்டி முடிச்ச உடனே எங்க போய் நிக்கிறாங்கன்னா, கல்லு கடை, சாராய கடை, மாம்ச கடையில அங்க போய் தான் நிக்கிறாங்க. அப்ப அது போட்டு என்ன பயன்? பயன் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஓரளவு பயன் வந்து உண்டு. இதனாலதான் திருவள்ளுவர் என்ன செய்வாரு, மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடன். நீ வந்து உலகம் பழித்ததை நீ ஒழித்து விட்டால் உனக்கு வந்து தலையை வந்து மொட்டைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, இப்படி தாடி மீசை நீ வளர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து நமக்கு உண்டான மட்டம் இருக்கு. ஆனா ஒவ்வொரு மடத்துக்கும் வந்து ஒரு சம்பிரதாயம் இருக்கு. அந்த சம்பிரதாயத்தை வந்து அவங்க வந்து மீற முடியாது. அந்த சம்பிரதாயத்தை மெயினா பாதுகாப்பாங்க. அது அவருடைய மரபுல வந்து வந்தது. அந்த மடத்துக்கு உண்டான மரபுன்னு இருக்கின்றது. பார்த்தோம்னா திருவாடதுறை மாதிரம் அவங்க வந்து என்ன செய்வாங்க, தலையை வந்து மொட்டை போட்டோம் முண்டனம் செய்வார்கள். நம்முடைய தர்மபுர ஆதீனம் அவர்கள் வந்து என்ன செய்வார்கள்னா அந்த தாடியை வந்து வளர்த்துக் கொள்வார்கள் என்ற அந்த கருத்தை வந்து பார்க்கிறோம். எனவே உலகம் பழித்து நீங்க வந்து ஒழிக்க வேண்டும் என்ற அந்த கருத்து. எனவே வேடம் வேண்டாம் என்பது கருத்து கிடையாது. உனக்கு என்ன செய்கின்றது, அந்த வேடமும் இருந்து அந்த ஒழுக்கமும் உணர்வும் இருந்தால் அது எப்படி நம்முடைய பொன்மலர் நாட்டம் உடைத்து, ஒரு பொன்னாலான மலர் வந்து வாசம் உடையது போல என்ற கருத்தை வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்கின்றார்கள். நம்ம ஏன் இந்த மாதிரி செய்யறோம் அப்படின்னா, நம்ம மும்மலங்கள் வந்து இந்த மாதிரி நம்மளை செய்ய வைக்கின்றது. வந்து ஆணவம் கண்மம் மாயை சித்தாந்தம் படிச்சவங்க நிறைய பேர் இருக்கீங்க, உயர்நிலை வகுப்புலாம் நிறைய பேர் அட்டன் பண்ணிருக்கீங்க. அதுல ஆணவம் என்பது பிரதிபந்தம், கண்மம் என்று அனுபந்தம், மாயா என்பது சம்பந்தம். இதன் மூன்றின் காரணமாக நம்ம என்ன செய்யறோம், இதம் அகிதம், நல்ல செயல் கெட்ட செயல் என்றையும் நம்ம செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற அந்த கருத்தை சொல்லிவிட்டு 7வது பாடலுக்கு நாம் செல்லலாம். காணாத அறிவினுக்கும் உருவினுக்கும் காரணமாய் நீளாகம் அணிந்தார்க்கு நிகழ்குறியாம் சிவலிங்கம் நானாது நேடியமால் நான்முகனும் காண நடு சேனாடும் தளர்பிளம்பாய் தோன்றியது தெளிந்தாராய். காணாத அருவம், உருவம் வந்து அருவம் வந்து கண்ணுக்கு வந்து தென்படாது, அதான் காணாத அருவம். உருவம் உருவினுக்கும் காரணமாய், கண்ணுக்கு வந்து புலப்படுகின்றது உருவ திருமேனி, அந்த இரண்டுக்கும் வந்து இருப்பிடமாக இருப்பது அது என்ன, அதான் நிகழ்குறியாம் சிவலிங்கம். அது வந்து சிவலிங்கம் தான் அந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கின்றது. இது நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய தத்துவங்கள் 36 தத்துவங்கள் இருக்கின்றன. 36 தத்துவங்கள், முதல் 5 தத்துவங்கள் சிவ தத்துவங்கள் அல்லது சுத்த தத்துவம். அது சிவம், சக்தி, சாதாக்கியம், மகேஸ்வரம், சுத்த வித்தை என்று 5 இருக்கின்ற இல்லையா. அந்த 5ல வந்து சக்தி சிவம் இரண்டுமே வந்து கண்ணுக்கு வந்து தென்படாது, அது வந்து அருவம். அப்புறம் உருவம், உருவம் வந்து மாகேஸ்வரம், சுத்த வித்தை. இதுல உள்ளது எல்லாமே வந்து இந்த 25 மாகேஸ்வர மூர்த்தங்கள். சுத்த வித்திலையும் வந்து அந்த அயன், திருமால், ருத்ரெல்லாம் இருக்காங்க. அது வந்து உருவினுக்கு. அந்த இரண்டுக்கும் காரணமா நடுவுல ஒண்ணு இருக்குது, அது எதுனா அது அருவுருவாகிய அந்த சிவலிங்கம், நிகழ்குறியாம் சிவலிங்கம். அது நீள்நாகம் அணிந்தார்க்கு, நீண்ட பாம்பை அணிந்த சிவபெருமானை வழிபடுவதற்கு
சிறந்த அடையாளமாக இருப்பது அந்த சிவலிங்கம். அருவத்தை வந்து நம்மளால வந்து உணர முடியாது. நம்ம ஆன்மா வந்து மனம் வந்து அந்த அளவுக்கு வந்து பக்குவப்படவில்லை. உருவத்தை பார்க்குறப்ப நம்ம மனசு வந்து சஞ்சலப்படும். இவரு இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணியிருக்காரே, பாம்பு வந்து போட்டிருக்காரே, இடுப்புல வந்து புலித்தோல் உடிஞ்சிருக்காரே அப்படின்னு மனசுல ஏதாவது ஒரு எண்ணங்கள் வந்து தோன்றக்கூடும். ஆனா நம்ம சதாசிவலிங்கத்தை பார்த்தோம் அப்படின்னா மனசுல வந்து என்ன செய்யாது, அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து ஏற்படாது. அப்ப என்ன செய்யறாங்க, அது வந்து அருவமாகவும் இருக்கின்றது, உருவமாகவும் இருக்கின்றது. அது வந்து உருவமாக இருக்கின்ற அந்த சதாசிவம், அந்த சதாசிவமும் மனோன்மணி தாயார் தான் நம்முடைய அருள் சக்தியாக இருக்கின்றார்கள். அவர் 2 பேரும் எங்க இருக்காங்க, இந்த ஆங்கியா சக்கரத்துல வந்து இருக்காங்க. 6வது சக்கரமாகிய ஆங்கியா சக்கரத்திலிருந்து நமக்கு அருள் புரிகின்றார்கள். எனவே பெருமானை வழிபடுவதற்கு எது சிறந்தது, அருவமா, உருவமா, அருவுருவமா? அருவுருவமாக சிவலிங்கம் தான் என்று அந்த முடிவுக்கு வந்து வர. இந்த சிவலிங்கம் வந்து எப்பேற்பட்டது, அது நானாது நேடியமால். பெருமான் என்ன செய்கின்றார், திருமால் அவர் வந்து திருவிக்கிரம அவதாரத்துல வந்து பெருமானை தேடிக்கொண்டே போகின்றார். திருவிக்கிரமாக நேடியமால்னா நெடுமால், நீண்டமால். செங்கன் நெடுமாலும் சென்றிடந்தும் காண்பறிய. பூமி வந்து இறந்து கொண்டே போகின்றார், தோண்டிக்கொண்டே போகின்றார். அப்போது பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர். நான்முகனும் மேல அன்னப்பறவையா பறந்தான், அவனும் காண நடு சேனாரும் தளர்பிளம்பாய் தோன்றியது. பெருமான் எப்படி இருந்தார், அப்போது தளர்பிளம்பாக அவர் தோன்றினார், இந்த அண்ணாமலையில் தோன்றினார் என்பதை இவர் உணர்கின்றார். அவர் தெளிந்து விடுகிறார், மனம் வந்து தெளிந்து விடுகின்றது. கேட்டு சிந்தித்து அவர் வந்து தெளிந்து இருக்கின்றார்கள். அப்போது என்ன செய்கின்றார்னா, அவர் அந்த புத்த வேடத்தை மாறாமல் இருக்கின்றார். எனவே இந்த நியதி வந்து வேடத்தை மாற்றாமல் இவர் வந்து சைவத்தை வழிபடுகின்ற அந்த நியதி வந்து யாருக்கு வந்து பொருந்தும் அப்படின்னா, நம்ம கிட்ட தற்போதம் அல்லது ஆன்மபோதம், நான் எனது என்ற அந்த உருவம், அந்த உணர்வு இல்லாமல் இருக்கின்ற அந்த உணர்வு அற்ற அந்த ஜீவன் முக்தர்கள் தான் கிடைக்கும். நம்மை போன்ற பெத்த ஆன்மாக்களுக்கு வந்து இது வந்து பொருந்தாது. நம்ம வந்து பெத்த நிலையில் இருந்துகிட்டு நான் வந்து பட்டப்பட மாட்டேன், கொட்டப்பட மாட்டேன், நான் கோயிலுக்கு போக மாட்டேன் அப்ப நம்ம என்ன, நமக்கு உண்டான அந்த சமய ஆச்சாரத்தை விட்ட பதீதர்கள் என்பார்கள். நம்முடைய ஒரு காந்தி பாடுவார்ல, பதீத பாவன சீத்தானாம்னு பாடுவார். ரகுபதி ராகவ ராஜாராம் பதித்த பாவன சீதாராம். பதிதர்களை பாவனமாக்குவதற்காக தான் பெருமான் வந்து அந்த ராமர் மூலமாக அருள் புரிந்தார் என்று பார்க்கிறோம். எனவே அடுத்த பாட்டு 8வது பாட்டு. நாடோறும் சிவலிங்கம் கண்டோன்னும் அது நயந்து மாடோர் வெள்ளிடை மண்ணும் சிவலிங்கம் கண்டு மனம் நீடோடு கலியுகை நிலைமை வர செயலறியார் பாடோர்கள் கண்டதனை பதை போடும் எடுத்தறிந்தார். இவருக்கு வந்து திருவுருள் தான் அந்த விஞ்ஞானங்களுக்கு உணர்த்துவது போல உணர்த்தி இருக்கின்றது. அதனால என்ன செய்கின்றார்கள், இவர் வந்து எங்கேயும் அனுஷ்டானம் வாங்கல, தீட்சை வாங்கல. அவர் மனசுல வந்து பெருமான் என்ன சொன்னாரு அப்படின்னு அதன் மூலமாக இவர் வந்து செயல்படுகின்றார். என்ன செயல்படுறா, நாள்தோறும் சிவலிங்கம் கண்டு, நாள்தோறும் அந்த அருவுருவாய சிவலிங்கத்தை கண்டு அதை வணங்கிய பின்பே நான் என்ன செய்யணும், உணவு உண்ண வேண்டும். நம்ம ஒரே ஒரு நியமம் மட்டும் வச்சுக்கிட்டாலே போதும், அதை ஒழுங்காக தினசரி கடைபிடித்தால் போதும், பெருமான் வந்து நமக்கு அருள் புரிவான். அப்பர் பெருமான் சொல்வார் இல்லையா, உண்பதன் முன் மலர்படித்திட்டு உண்ணாராகில். நம்ம என்ன செய்யணும், சாப்பிட்றதுக்கு முந்தி ஒரு பூவை பிடிச்சி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பூஜையில் உள்ள இந்த சிவலிங்கத்துக்கு சிவபெருமான் படத்துக்கு நம்ம போட்டுட்டு தான் சாப்பிடணும், அந்த ஒரு நியதி. இல்லை கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் நான் சாப்பிடுவேன் அப்படியே ஒரு நியதி. இல்லை அனுஷ்டானம் இதெல்லாம் நம்ம முடிச்சுட்டு சிவபூஜைலாம் முடிச்சுட்டு தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஏதாவது ஒரு நியதியை வச்சுக்கிட்டு இருந்தா நமக்கு என்ன செய்யும், நம்முடைய நாடிய பொருள் வந்து கைகூடும். எனவே இது நாள்தோறும் சிவலிங்கம் கண்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன் என்கின்ற அந்த நியதியை வந்து வைத்திருக்கார். அப்போ அந்த நியதிக்கு என்ன பண்ணணும், இவர் வந்து பௌத்த வேடத்துல இருக்காரு, வீட்டுல வந்து சிவலிங்கம் வச்சுக்க முடியாது. அப்ப மற்ற புத்தர்கள் வந்து சண்டைக்கு வருவாங்க. அப்ப நடந்து வரப்ப என்ன செய்யறாருன்னா, அங்க வந்து ஒரு சிவலிங்கம் பார்க்கிறாரு. ஆக பெருமான் நமக்கு அருள் புரிந்து விட்டார் என்ற உள்ளத்தில் வந்து அவருக்கு மகிழ்ச்சி வருகின்றது. மகிழ்ச்சி பெருமானுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும், ஒரு பூஜை பண்ணணும் இல்லையா, ஒரு பூவாவது போடணும் இல்லையா. அது என்ன பண்ணும், பக்கத்துல பாக்குறாரு, எங்கேயும் வந்து பூவே கண்ணுக்கு தென்படல, ஆனா ஒரே ஒரு கல்லு கிடக்கின்றது. அந்த கல்லடை என்ன பண்றாரு, அதே வந்து அன்போடு வந்து அந்த சிவலிங்க திருமணியில் அவர் வந்து எரிகின்றார் சொல்லிவிட்டு 9ஆம் பாடலுக்கு போலாம். அகநிறைந்த பெருவகை அடங்காத ஆதரவால் மகிழ்ந்து ஓப்பார்கள் வன்மை புடி செயலினால் இகழ்வனவே செய்தாலும் இளம் புதல்வருக்கு இன்பமே நிகழும் அதுபோல் அதற்கு நீள் சடையார் தாம் மகிழ்வார். பெருமானுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷங்கிறத இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். ஏன்னா நம்ம வந்து ஒரு குழந்தைய வந்து வளர்க்குறோம்,
அந்த குழந்தை வந்து என்ன செயல் செஞ்சாலும் சரி, நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் சரி, இந்த மாதிரி அப்பா வந்து மாடேன்னு திட்டுப்பா, நாயேன்னு திட்டுப்பான்னு சொல்லி கொடுப்பாங்க. திட்டினாலும் அந்த அப்பனுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். தூக்கி வச்சு முத்தம் கொடுப்பாரு இல்லையா? இந்த மாதிரி குழந்தை வந்து எந்த வன்மையான செயல் செய்தாலும் அல்லது இகழக்கூடிய செய்தாலும் மற்றவங்க பார்த்தா என்ன இந்த மாதிரி நம்ம வளர்க்குதுன்னு தோணும். அந்த மாதிரி செய்தாலும் அவர் என்ன அந்த தாய்க்கும் தந்தைக்கும் வந்து அது இன்பத்தை தான் உண்டாக்கும். அதுபோல அந்த நாயனார் வந்து தன் மேல் கல் எறிந்த பொழுதும் என்ன செய்கின்றார்? அந்த செயலுக்கு அந்த நீண்ட முடியையுடைய நீள் சடையால் தாம் மகிழ்வார். அந்த சடையுடைய பெருமான் வந்து மகிழ்ச்சி தான் கொண்டார் என்று சொல்கின்றார்கள். இதுக்கு வந்து 2 திருக்குறள் சொல்லலாம். ஒரு திருக்குறள் வந்து அமிழ்திலும் ஆற்ற இனிதே தம்மக்கள் சிறுகை அளாவிய கோல். ஒருத்தன் வந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், பழையது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், இல்ல கூழ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த குழந்தை வருது. குழந்தை வந்து கைய வச்சுக்கிட்டு என்ன பண்ணுது? அப்படி போட்டு பிசையுது. பெசஞ்சு அப்பாவுக்கு வந்து ஊட்டி விடுது. அந்த சிறுகையை அளாவிய கூழ் எப்படி இருக்கு? அமிர்தத்தை விட அது சிறப்பாக இனிக்கின்றது என்று சொல்வார்கள். 2வது குழல் இனிது யாழ் இனிது என்ப தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர். இந்த தங்களுடைய குழந்தைகள் மழலை சொல், அந்த மழலை சொல்லை கேட்டவர்கள் அதை குழல் இனிது யாழ் இனிது அவர்கள் தான் என்ன சொல்றாங்க, குழல் வந்து இனிமையானது, யாழ் வந்து இனிமை சொல்லுவாங்க. ஆனா குழந்தை மழலை மொழி கேட்டவங்க அதுதான் குழலை விட யாழை விட இனிமையானது என்று சொல்வார்கள். அதுபோல பெருமான் வந்து எப்படி இருக்கின்றார்? அந்த தாய் தந்தை நிலையில வந்து இருக்கின்றார். இவர் வந்து குழந்தையை போல இந்த கல்லை எறிகின்றார். அது கண்டு பெருமானுக்கு என்ன செய்கின்றது? அது பெருமான் வந்து மகிழ்ச்சியாக சொல்லியிருக்கின்றது. இதற்கு சிவகமணி என்ன சொன்னா, நம்ம என்ன இந்த குழந்தைய தலைக்கு மேல தூக்கி போட்டு பிடிப்போம் இல்லையா? பிடிக்கிறது, இந்த கன்னத்தை பிடிச்சி கிள்றது, லைட்டா அப்படி அடிக்கிற மாதிரி பாவனை பண்றது, இருக அணைக்கிறது, மூச்சு தின மாதிரி முத்தம் கொடுக்கறது, அந்த மாதிரி செஞ்சாலும் அந்த குழந்தைக்கும் சந்தோஷம், தாய் தந்தைக்கும் சந்தோஷம். பெருமானுக்கு வந்து அந்த அளவுக்கு சந்தோஷம் என்று சொல்லிவிட்டு 10வது பாடல். அன்று போய் பிற்றையினால் அந்நியதி கணையும் கால் கொன்றை முடியால் மேல்தாங் கல்லெறிந்த குறிப்பதனை நின்று உணர்வார் எனக்கு அப்போது இது நிகழ்ந்தது அவர் அருளே என்று அதுவே தொண்டாக என்றும் அது செய்ய நினைந்தார். ஆஹா, இது பார்த்தோன்னே என்ன செஞ்சார்ல, அன்னைக்குதான் அது முத தொடங்குனுச்சு. அன்னையிலிருந்து என்ன செய்கின்றார்? சிவலிங்கத்தை கண்ட பின்புதான் நான் சாப்பிடுவது என்ற நீதியை வந்து மேற்கொண்டனால என்ன, கொன்றை முடியால் மேல்தாம் கல்லெறிந்து, நம்ம வந்து கொன்றை மாலையை சூடிய அந்த பெருமானின் திருமேனியில் முதல்ல எப்படி கல் வீசினமோ அந்த திருக்குறிப்பின் பற்றியே என்ன செய்கின்றார்? எனக்கு இத்தகைய எண்ணம் எப்படி உண்டானுச்சு? இது வந்து என்னுடைய தற்போதத்தால் உண்டாகவில்லை, இது இறைவர் அருளால் நிகழ்ந்தது அவர் அருளே, இது வந்து பெருமானுடைய திருவுருள் ஆகும் என்று அதுவே தொண்டாக என்னால் செய்யக்கூடிய தொண்டு இதுதான் என்று மேற்கொண்டு அது செய்ய நினைந்தார். நாள்தோறும் அச்செயலை வந்து செய்ய நினைந்தார். அடுத்து தொடங்கிய நாள் அருளிய வந்து ஒளியா வழி தொடரும் கடன் புரிவாறு அது கண்டு கல்லறிவார் துவராடை படம் புனைவே வேடம் தவிரார் பசுபதியார் தம் செயலே அடங்கவும் என்பது தெரிந்தார் ஆதலினால் மாதவர்தாம். எனவே அந்த தொடங்கிய நாள்ல இருந்து என்ன செய்யறாரு? இந்த இறைவன் அருளால் அந்த செயலை அவர் தொடர்ந்து செய்யும் அந்த கடன் என்பது கடமையை குறிக்கும். ஈண்டு புறந்தடுதல் எண்தலை கடனே சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடன் இந்த புறநானூற்று பாடல். கடன்னா கடமை வந்து குறிக்கும். எனவே இதுதான் என்னுடைய கடமை என்று என்பவராய் கல் எறிவார். தினந்தோறும் கல்லை வந்து சிவலிங்கத்தின் மீது எறிகின்றார். தூராடை படம் புனை வேடம் தவிரார். அந்த தூராடை அடைந்த புத்த வேடத்தை அவர் தவிர்க்கவில்லை, அதை விடாது கொண்டிருந்தார். பசுபதியார் தம் செயலே அடங்கும். இது வந்து என் செயல் கிடையாது, என் செயலாவது யாதொன்றும் இல்லை, எல்லாம் உன் செயலே என்று உணர்ந்தேன் என்று நம்முடைய பட்டினத்தார் பாட்ட மாதிரி இதுவும் வந்து சிவபெருமானின் அருள் செயல் என்ற அந்த உணர்வில் அவர் நிகழ்ந்தார். அது அவருக்கு மாதவமாக மாறிவிட்டது. அடுத்த 12வது பாட்டு. இன்னி எதிப்பறிவோடு வலுவாமல் இவர் செய்ய முன்னு திரு தொண்டாகி முடிந்தபடி தான் மொழியில் துண்ணியமை அன்புடனே எழுந்த வினை தூயவர்க்கு மண்ணுமிகு பூசணையாம் அன்பு நெறி வழக்கினால். இன்னியதி இந்த நியமான செயலை பரிவோடு அன்போடு வலுவாமல், அதாவது குறைவுபடாமல் இவர் செய்ய, இவர் வந்து மதிக்கப்படும் திருத்தொண்டாக செய்ய முன்னு திருத்தொண்டாகி, இதுவே பெரிய திருத்தொண்டாகி என்ன சொல்ற, துண்ணிய மெய் அன்புடனே நிலை பெற்ற அந்த அன்பு நெறியில் நின்று தூயவர்க்கு மண்ணு பூசணையாம் அன்பு நெறியில் வளர்க்கினாள். இது வந்து அன்பு நெறியின் செயல்பாடுதான் என்று அந்த பொருந்திய மெய்யன்பு காரணமாக தூயவனாகிய அந்த பெருமானுக்கு இது பூஜனையாக அவர் செய்து வருகின்றார். அடுத்து 13வது பாட்டு. கல்லாலே எரிந்ததுவும் அன்பான படிகானில்
வில்வேடர் செருப்படியும் திருமுடியின் மேவிட்டால் நல்லார் மற்றவர் செய்கை அன்பாலே நயந்ததனை அல்லாதார் கல் என்பார் அரணார்க்கது அலராமால். இது வந்து கண்ணப்பர் செயலோட வந்து ஒப்பிட்டு நம்ம சேக்கிலார் வந்து சொல்லியிருக்கின்றார். கல்லாலே இருந்ததும் அவர் கல்லால் இருந்த அந்த சிறியும் அன்பான படி காணில், இது அன்பால் செய்யும் தொண்டே ஆன அந்த தன்மையை நாம் கண்டால் வில்வேடர் செருப்படியும், அந்த வில்வேடராகிய அந்த கண்ணப்பரின் செருப்படியும் திருமுடியின் மேவிட்டால், அந்த காலத்தினாதரின் திருமுடியில் பொருந்தப்பட்டதனால் நல்லார் மற்றவர் செய்கை அன்பாலே நயந்ததனை. அவர் வந்து அல்லாதார் கல் என்பார் அரணார்க்கு அது அகலாமம். இந்த செய்கையை வந்து பார்த்தவங்க அது கல்லுன்னு சொல்லுவாங்க. ஆனா சிவபெருமான் வந்து அதை மலராக அலராக வந்து ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுற கருத்து என்ன வந்து பெருமானுக்கு வந்து நம்ம வந்து எதை எடுக்கின்றோம், எதை செய்கின்றோம் என்பது கருத்து கிடையாது. நீ வந்து எந்த நோக்கத்தோடு செய்கின்றார், உன்னுடைய இன்டென்ஷன் என்ன என்று பார்க்கணும். எந்த அன்போடு செய்யறியா, வெறுப்போடு செய்யறியா, இல்ல கடனேன்னு செய்யறியா, அதுதான் வந்து பெருமான் வந்து பார்க்கின்றார். இதுதான் வந்து நாவுக்கரசர் சொல்வார், புத்தன் மறவாது ஓடி எரிசல்லி புது மலர்கள் ஆக்கினான் கான். அவன் எரிஞ்சது வந்து கல்லுதான், ஆனா பெருமான் மேல உணர்ப்பு என்ன பண்ணுது, அது புது மலர்களாக நாள் மலராக ஆக்கின்றதுன்னு நம்முடைய தாண்டகத்துல வந்து நம்முடைய நாவுக்கரசர் பெருமான். இதுதான் சித்தியர்லையும் ரெண்டாவது சொல் என்னன்னா, அறநடிக்கு அன்பு செய்யும் பாவமும் அறமதாகும். சிவபெருமான் திருவடிக்கு அன்பு கூடிய அந்த அடியார்கள் செய்யக்கூடிய அந்த பாவம் வந்து அறமாக மாறும். பரநடிக்கு அன்பில்லாதார் புண்ணியம் பாவமாகும். சிவபெருமானால அன்பு இல்லை, ஆனா நீ வந்து புண்ணிய செயல் தான் செஞ்ச, அந்த புண்ணிய செயலும் பாவமா மாறிடும். அதுக்கு உதாரணம் சொல்றேன் என்ன, மரமுடை தக்கன் செய்த மாவேள்வி தீமையாகி. இந்த மாவேள்வி அது வந்து நன்மை தரக்கூடிய செயல், ஆனா என்ன செஞ்சான், தக்கன் செய்தான், அவன் தலைகுணத்தோடு செய்தான், அது எனக்கு தீமையாக மாறியது. நரனில் பாலகன் செய்த பாதகம் நன்மை ஆயிற்றே. இந்த மனித குலத்தில் பிறந்த அந்த நம்முடைய சண்டேஸ்வர பெருமான் அவர் செய்த பாதகம் வந்து நன்மை ஆகிவிட்டது என்று சித்தியார் சொல். பாதகமே சோறு பட்டினவா தோல் நோக்கம். இந்த தந்தை வந்து வேதியன், அவனுடைய குலகுரு அப்படின்னா தனக்கு சாதிலும் வேதியன், தனக்கு தந்தை, அந்த 3 நிலைக்கடை அவருடைய காலை வந்து வெட்டி விடுகின்றார். அது பாதகம். அந்த பாதகத்துக்கு சோறு, சோறு என்பது வீட்டு பெயரை குறிக்கும். அதுக்கு பாதகத்துக்கு பெருமான் வந்து வீடு பெற்றை அளித்தார் என்று அந்த கருத்தை பார்க்கிறோம். அடுத்து 14வது பாட்டு. அங்கொரு நாள் அருளாலே அயர்ந்தொன்ன புகுகின்றார், எங்கள் பிறந்தனையா எரியாது அயர்ந்தேன் யான் என எழுந்து பொங்கியதோர் காதலுடன் மிக விரைந்து புறப்பட்டு வெங்கரியின் உரி புனைந்தார் திரு முன்பு மேவினார். ஒரு நாள் என்னாச்சுன்னா, அவருக்கு வந்து கல் எரியணும், பெருமானுக்கு மலர் போடணுங்கிற அந்த எண்ணம் வந்து மறந்து விட்டது. மறக்காம என்ன சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஒரு போயிறார். சாப்பாடு சாப்பிட போறப்ப அப்ப திருவள்ளுவர்லாம் என்ன செஞ்சேன்னா, அவர் வந்து எங்கள் பிரான் தன்னை எரியாது அயர்ந்தேன், அயர்ந்தேன்னா மறந்துட்டேன், நீங்க பெருமான் வந்து நான் மலர் வழிபாடு செய்யாமல் மறந்து விட்டேனே அப்படின்னு அவர் எழுந்து என்ன பொங்கியதோர் காலம். அன்பு வந்து பெருகுகின்றது. அந்த பெருகிய அன்புடன் மிக விரைந்து வேக வேகமா ஓடியாரு. புறப்பட்டு அவர் பெருமானுடைய திருமுன்பு அவர் வந்தார். யானையின் தோலை உரித்தவர். இப்ப ஆணவமலம் கொஞ்சோண்டு பாக்கி இருக்கு. யானையின் தோலை பெருமான் உரித்தது ஆணவ மலத்தை அழிப்பதற்கு காரணம் இல்லையா? எனவே பெருமான் தான் அந்த ஆணவ மலம் இருந்த கொஞ்சம் இருந்தது, அதை நீக்கிவிட்டார். அவர் முன்பு வந்து சென்றார். அப்போது கொண்டதொரு கல் எடுத்து குறிகூடும் வகையறிய உண்டி வினை ஒளி தஞ்சி ஓடி வரும் வேர்க்கையோடும் கண்டருளும் கண்ணுதலார் கருணை போலி திருநோக்கால் தொண்டர் எதிர் நெடுவு செம்பில் துணைவியோடும் தோன்றுவார். அதே இந்த பெருமான் வந்து பார்க்கின்றார். பார்த்தீங்கன்னா கொண்டது ஒரு கல் எடுத்து, அந்த ஒரு கல்ங்கிறது ஒப்பற்ற கல். ஏன்னா இனிமேல் வந்து இந்த கல் வழிபாடு செய்யப்படல, இதுதான் அதுக்கு கடைசி கல். அது மாதிரி கண்ணப்பட சொல்லுவாரு, அந்த வன்பகலின்னு சொல்லுவார். அது போல இன்னையோட தான் கடைசி கல். அப்புறம் என்ன செய்யுது, இது சிவலோகத்துக்கு அடைவதற்கு வந்து படிக்கல்லாக மாறக்கூடிய அந்த கல், சிவலோகத்தை சேர்க்கக்கூடிய அந்த கல். எனவே என்ன செய்ய, இது முன்பு எரிந்த கற்களை விட இது சிறந்த கல், ஒப்பற்ற கல். அதான் கொண்டது ஒரு கல் எடுத்து குறிகூடும் வகையறிய. அது குறி என்பது தன்னுடைய இலக்கு, லட்சியம் அல்லது குறிக்கோள், அது வந்து நிறைவேற வேண்டும். குறி என்பது சிவலிங்க குறி தான் குறிக்கும். அந்த அடைய வேண்டும் என்ற கொள்கை அல்லது இலக்கு, அதை வழிபாட்டின் மூலம் அடையலாம் என்ற அந்த இலக்கை லட்சியமாக கொண்டு அவர் எரிய, அந்த கல்லை எரியும் போது பெருமான் என்ன பார்க்கறேன்னா,
இந்த பையன் வந்து என்ன பண்ணா, சாப்பாட்டுல வந்து கைய வச்சுட்டான். கைய வச்சுட்டு என்ன சொன்னா, அத உட்டுட்டு கைய உதறிட்டு, கைய கழுவிட்டு, வேகமா ஓடி வந்து, நமக்கு வந்து மலர் போடுகின்றானே! என்று பெருமான் வந்து அதை பார்க்கின்றார். இதே உணவு உண்ணும் செயலை கைவிட்டு, மனசுல வந்து அவருக்கு அச்சம் வந்து விட்டது. ஐயோ! இன்னைக்கு வழிபாட்ட விட்டுட்டேனே! என்ற அந்த அச்சத்தோடு, பரபரப்போடு அவர் ஓடி வருகின்றார். பெருங்காதலோடு, பெரிய அன்போடு ஓடுகின்றார். அப்போது பெருமான் என்ன செய்கின்றார்? அப்பன்னா, அதை கண்டு அருளும் கண்ணுதலார் கருணையோடு திருநக்காள். பெருமான் வந்து காண்கின்றார், அருள்கின்றார். அவர் யாருன்னா நெற்றியில் கண்ணுடைய அந்த பெருமான். அவர் கருணை பொழி திருமுகத்தால், இந்த கருணை பொழிகின்ற இந்த திருநோக்கத்தால், இந்த திருநோக்கம் வந்து கிடைக்கின்றது. நம்முடைய எப்படின்னா, இந்த கண்ணப்பர் வந்து மேல போறாரு. கண்ணப்பர் வந்து அந்த காலத்தினாதரை, குடும்பினாரை பார்க்கிறதுக்கு முந்தி, பெருமான் வந்து கண்ணப்பரை வந்து பார்த்து விடுகிறார். அந்த திருநோக்கம் வந்து முதலே கிடைச்சிது. அதனால அவருக்கு அந்த பரிபக்குவம் வருது. அப்ப திருநோக்கால் அதை பார்த்து, அப்ப என்ன செய்றார்? இவனுக்கு காட்சி கொடுக்க வேண்டிய காலம் வந்து விட்டது என்று துணைவியோடும் தோன்றுவார். பெருமான் வந்து உமையம்மையுடன் தோன்றுவார் என்று சொல்ல. இதான் "வார்கொண்ட வடமொழியால் உமைபங்கன் கடலே மறவாது கல்லெறிந்தேன்னு" பெருமான் தோன்றுகின்றார்கள். எனவே இதுல என்னன்னா, இப்போ வந்து சாப்பிடாம என்ன செய்யுது? உபவாச கணக்குல வந்துருச்சு. உண்ணாவிரதம். பெருமானுக்காக உபவாசம் இருந்த மாரி அந்த சாப்பிட கை வச்சாச்சு. ஒரு புள்ள ஒரு தாய் பார்க்குறாங்க. தாய் வந்து என்ன செய்றா, "அம்மா நீ இது எனக்கு ஒரு மருந்து மாத்திரை வாங்கிட்டு வாப்பா" அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. இந்த புள்ளைக்கு மறந்து போச்சு. அம்மா அத சொல்லாம சாப்பாடு போட்டு வச்சுட்டாங்க. சாப்பாடு போடும்போது சாப்பாடு வாயில வைக்கிறப்ப அவனுக்கு ஞாபகம் வந்துருது. உடனே கைய உதறிட்டு என்ன பண்ணான், ஓடி போய் அம்மாவுக்கு அந்த மருந்து மாத்திரை வாங்கிட்டான். அத பார்த்த உடனே அந்த தாய்க்கு எவ்வளோ பாசம் பொங்கும். அந்த மாரி தயாவான தத்துவனே என்கின்ற அந்த பெருமான் வந்து எல்லாருக்கும் தாய் இல்லையா? அப்படியே என் புள்ள சாப்பிடாம இந்த மாரி வருதே! அப்படின்னு பெருமானுக்கு வந்து மனசு தாங்கல. இத வந்து யார் பார்ப்பார்ன்னா, அது பெருமான் மட்டும் தான் இதை கண்டார் என்று சொல்கின்றார்கள். பாருங்க, நெடு விசும்பில் நெடு விசும்பு என்பது ஸ்தூல ஆகாயம் கிடையாது. இது வந்து அறிவு ஆகாயம் என்கின்ற அந்த ஞான ஆகாயம். இந்த ஞான ஆகாயம் வந்து இந்த நாயன்மாருக்கு மட்டும் தான் தெரியும். மத்தவங்களுக்கு வந்து இது தெரியாது என்று சொல்லிவிட்டு, அடுத்து 16வது பாடல். மலைவிடை மேல் எழுந்தருளி வந்ததொரு செயலாளே கலலடைந்த திருத்தொண்டர் கண்டு கரம் குவித்திரஞ்சி விளவரு நோக்களித்தருளி மிக்க சிவலோகத்தால் பல அடிமை பாங்கருளி பரமர் எழுந்து அருளினார். பெருமான் எப்படி வந்தார்? வந்து இளமை பொருந்திய அந்த அறவிடையின் மேல் வந்து எழுந்தருளினார். அந்த செயலாலே, அந்த ஒப்பற்ற செயலினால் கலல் அடைந்த திருத்தொண்டர், பெருமானின் அந்த திருவடியை அடைந்த திருத்தொண்டர் என்ன பாகின்றார்? அவர் கண்டு பெருமானுடைய அந்த திருக்குலத்தை ரிஷப விடையின் மேல் தாயும் தந்தையுமாக அம்மையப்பராக மாதொரு மகனாக வந்ததை கண்டு கரம் குவித்து பார்த்தோன்னே கரம் வந்து தலைக்கு மேலே போயிடுச்சு. கரம் குவித்து இறைஞ்சி பெருமானை வந்து இறைஞ்சி விழ நிலத்தில் விழுந்து அவர் பணிந்து எழ அதை பார்த்து பெருமான் அருள் நோக்கு அறுத்தலே. போன வாட்டு வந்து திருநோக்கம் பார்த்தாரு. இப்ப அருள் நோக்கம் வந்து பார்க்கின்றார். மிக்க சிவலோகத்தால் அப்பா உனக்கு என்ன பண்றேன்? நீ வந்து சிவலோகத்தில் என்ன செய்ற? பல அடிமை பாங்கருளி, உனக்கு பழைய அடியராக இருந்து செய்யும் அந்த அடிமை திறத்தை இறைவன் அழித்து அருளி மறைந்து அருளினார். இந்த பலவடியாராக பெருமானை இவனை சேர்த்து விட்டார். அது என்ன சொல்ற? அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி பெருமான் அருளால அவன் பெருமானுடைய திருவடியை வந்து அடைந்து விட்டார். இதை கூட சொல்லுவார் இல்லையா மாணிக்க சொல்லு, அத்தா காண ஆசைப்பட்டேன் உன் பல அடியார் கூட்டம் சேர அத்தா காண ஆசைப்பட்டேன் கண்டம் கண்டாய் அம்மானே என்று சொல்லி இருக்கின்றார்கள். அவர் என்ன பரமர் எழுந்து அருளினார். அவர் பெருமான் வந்து காட்சி கொடுத்து விட்டு என்ன செய்தார்? சிவலோகத்துக்கு சென்று விட்டார். கலல் அடைந்த திருத்தொண்டர் பெருமானுடைய அந்த மானடியை சேர்ந்து விட்டார். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்ற சொல். அடுத்து நிறைவு பாடல். ஆதியார் தம்மை நாளும் கல்லிடைந்து அணுக பெற்ற கோதில் சிறு தொண்டர் கொண்ட குறிப்பினை அவர்க்கு நல்கும் சோதியார் அறிதல் என்றி துணிவதன் அவர்தாள் சூடி தீதினை நீக்கல் உற்றேன் சிறப்பொழி யாரை செப்பி. அந்த பழம்பொருளாகிய அந்த சிவபெருமான் அவருக்கு என்ன செய்கிறார்? திருவிசைப்பாடல் சொல்லுவார் இல்லையா? பல அடியாரும் கூடி எம்மானுக்கே பல்லாண்டு கூறுதுமே சொல்லுவாரு. மாணிக்கவாசகர் பல அடியார் கூட்டம் காண ஆசைப்பட்டேன்பாரு. இதுல கந்தர் கலிவன் என்பாலையும் தம்மை விடுத்தாயும் பழைய அடியாருடன் கூட்டித்தோயும் பரபோகம் துய்வித்து, இந்த பழைய கூடுறோம் இல்லையா? அதுதான் வந்து கலந்து நின்று அடியாரோடு அன்று வாழா கழித்திருந்தேன். அந்த அடியாரோடு சேர்ந்து இருந்தாலே போதும், அப்போது நம்ம சும்மா இருந்தா கூட போதும், மனசுல வந்து அந்த அளவுக்கு களிப்பு வரும். அந்த பல அடியார் கூட்டத்தில் சேரக்கூடிய
அந்த தன்மையை பெருமான் வந்து வரமாக கொடுத்து விட்டார். அப்போது ஆதியார் எல்லாவற்றிற்கும் ஆதியாக முதலாக இருக்கக்கூடிய அந்த பழம்பொருளான அந்த சிவன் தம்மை நாள்தோறும் கல் எறிந்து அணுகப்பட்ட இந்த கல் எறிந்து வழிபடுவது என்ற அந்த தொண்டினால் வழிபட்டு கோதில் சீர் தொண்டர், கோதில்னா குற்றத்தை குறிக்கும், அந்த குற்றமில்லாத சிறப்புடைய தொண்டரான அந்த கொண்ட குறிப்பினை அவருடைய திறத்தை யார் செய்வார்? குறிப்பினை அவருக்கு நல்கும் அந்த எண்ணத்தை கொடுத்தது யார்? அந்த பெருமான் தான். அதை சோதியார் அறிதல் என்று, அதை ஜோதி வடிவான அந்த சிவபெருமான் அறிதல் அல்லாது நாம் துணிவது எவ்வாறு? துணிவது என்னால் துணிந்து சொல்ல முடியுமா? அது யாருக்கு தெரியும்? சிவபெருமானுக்கும் சாக்கிய நாயனுக்கும் தெரியும். எனக்கு அது தெரியாது. ஆனா என்ன பண்ண, அவர் தாள் சூடி அந்த சாக்கிய நாயனின் திருவள்ளுவர் சூடி தீதினை நீக்கல் உற்றேன் சிறப்புலியாரை செப்பி, அவர் தாளை தூடியனால எனக்கு தீமை வந்து போய்விட்டது. இப்போது சிறப்புலியாரை செப்பி மறுபடியும் அந்த தீதினை நான் நீக்கல் உற்றேன் என்று சொல்வார்கள். இதுக்கு வந்து அப்பர் பெருமான் வந்து ஒரு பாட்டு பாடியிருக்காரு திருநேரிசையில. அது எப்படின்னா, கல்லினால் எரிந்து கஞ்சி தாம் உண்ணும் சாக்கியனார் நெல்லினால் சோறு உண்ணாமை நீள் விசும்பு ஆள வைத்தார். கல்லை எரிஞ்சு கஞ்சி குடிச்சிருந்தாரு. அவர் என்ன, உனக்கு வந்து நெல் சோறு வேண்டாம் என்று நீள் விசும்பு ஆள வைத்தார் என்று திருநேரிசையில வந்து சொல்லியிருப்பாரு. கல்லை வந்து இப்படி வந்து அடிக்கல, நம்ம வந்து அர்ச்சனை படைப்பு பூ அப்படி வச்சு போடுவோம் இல்லையா, அப்ப கல்லை எடுத்து இப்படிதான் வந்து வந்து போடுகின்றார் என்று. எனவே இந்த கல் எறிவதுதான் அவருக்கு அது சாதனம். அந்த சாதனமால பெருமான் வந்து அந்த குறிக்கோளை அவருக்கு கொடுத்து விட்டார். எனவே இதை யார் அறிய முடியும் என்றால், இதை சிவபெருமானுக்கும் இந்த சாக்கிய நாயனுக்கு தான் அறிய முடியும். இதை வேறு யாரும் அறிய முடியாதுங்கிறப்ப அதுக்கு திருக்கலைக்குப்படையால வந்து ஒரு பாடலை வந்து சொல்லியிருக்கிறார். என்ன பாடல்னா, இந்த கண்ணப்பனார் செய்தது வந்து கண்ணப்பருக்கும் களத்தினாருக்கும் தெரியும், மற்ற யாருக்கும் வந்து தெரியாது என்று கலைத்துப்படையால 52வது பாட்டுல வந்து, கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை என்றமையால் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு அதனை கண்ணப்பட் தாமறிதல் களத்தியார் அறிதல் அல்லது மற்ற ஆறு அறியும் அன்பு அது அன்று. இது வந்து கண்ணப்பருக்கும் களத்திற்கும் தெரியும், மற்றவங்க யாருக்கும் தெரியாது என்று இந்த திருக்கலைப்படையாரை சொல்லிவிட்டு இன்றைய சாக்கிய புராணத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசெய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானைதன் அணுங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சீரடியார் எல்லாம் என்று சீரடிகள் திருவடிகளை வணங்கி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். சச்சபேசா சிவசிதம்பரம். சிவசுப்பிரமணியம் சிவசுப்பிரமணியம் சிவசுப்பிரமணியம்.